Hey all, assalamu alaikum. I'm your instructor Hajra Yasir. எங்கடா ஹாஜ்ரா யாசிர் உட்கார்ந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ், பார்க்குக்கு வந்திருக்கேன். இயற்கையை ரசிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். Am I audible? நான் பேசுறது யாருக்காவது கேட்குதா? ஜஸ்ட் பப்ளிக்கில் வந்து லைவ் வந்து பார்க்கலாம்னு பார்த்தேன். செக் பண்ணி பார்க்குறேன். சத்தமாக கேட்குதா? கிளாரிட்டி இருக்கா? ஸோ போகிற இடங்களில் கொஞ்சம் காட்டலாமேன்னு தான் ஒரு குட் லைட்டிங் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ஒரு செட்டப் கீழே வந்து சாந்தின்னு வந்து உட்காந்தாச்சு மன அமைதிக்காக. ரைட், இன்னைக்கு என்ன பேச போறேன்னா ஜெனரல் டாபிக். உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா என்னிடம் கேட்கலாம். நான் பேசுறது ஆக்சுவலா கேக்குது. ஹாய் ஜோதி, ஐ கேன் லுக் அட் யூ. எனக்கு உங்களை பார்க்க முடிகிறது. ஜோதி, எப்படி இருக்கீங்க? ஸோ அபுதாபி, இது ரப்டான் பார்க். ஸோ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஆக்சுவலா நான் ரொம்ப தூரத்துல வந்து இருக்கேன், அதனால உங்களுக்கு பெருசா கிளியரா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் பேசுறதும் கிளியரா கேட்குமான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் ட்ரை. ஆல்வேஸ் வீட்டுக்குள்ள தானே வீடியோ போடுறோம். கொஞ்சம் அபுதாபியை நீங்களும் பாருங்க. ரொம்ப பிளசண்டா இருக்கு. வெதர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, அண்ட் சம்மர்ல இருந்து இப்பதான் நாங்க விண்டருக்கு ஸ்விட்ச் இருக்கோம். ஸோ மைண்டும் எல்லாரோட மைண்டும் அந்த சம்மர் வைப்ரேஷன். ஓகே, ஹாய் டியர், சே சோ பியூட்டிஃபுல். ஐ எம் ஃப்ரம் குவைத். ஓகே, தேங்க்யூ மிஸ் ஜோதி. எஸ், சோ பியூட்டிஃபுல்லா ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கீங்க. ஜஸ்ட் ரேண்டம் வீடியோ. ஓகே, ரைட். ஸோ நான் வந்து எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த வீடியோல. ஆக்சுவலி எதுக்குன்னா, இந்த பார்க்குக்கு வந்த நேரத்துல இருந்து சோ மெனி தாட்ஸ். ஆக்சுவலா நீங்க தனியா இருக்கும் போது ரொம்ப தாட்ஃபுல்லா இருக்கும். நான் தனியா வரல, என் ஹஸ்பண்ட் அங்க தூங்கிட்டு இருக்காரு, என் கிட்ஸ் எல்லாம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நான் ரீசெண்டா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். என் 2 days பேக்கும், ஜஸ்ட் 2 days ப்ரையர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். ரொம்ப வயலன்ஸான வேர்ட்ஸோட. அண்ட் மோரோவர் அது வந்து இட்ஸ் அ பர்சனலி கனெக்டட் பர்சனல் போஸ்ட் வந்து. பட் ஸ்டில் அது எழுதுறதுக்கு முன்னாலையும் ஐ வாஸ் டாக்கிங் டு மை செல்ஃப் வெதர் டு ஐ நீட் டு அப்லோட் இட், போடணுமாண்டு. பட் யூ வாண்ட் பிலீவ், ஓகே, அது சில விஷயங்களை நீங்க வந்து போட்டு மனசுக்குள்ளால சப்ரஸ் பண்ணுவீங்க தானே, அடைச்சி வச்சிருப்பீங்க. அந்த உணர்ச்சிகள் வந்து ஸ்பெஷலி ஹாப்பினஸ் நீங்க சப்ரஸ் பண்ண மாட்டீங்க. அது சப்ரஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்ல. நெகட்டிவிட்டி இருக்கு தானே, நெகட்டிவ் தாட்ஸ், வெஞ்சன்ஸ், ஆங்கர், கோபம், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியை நீங்க வந்து உள்ளால போட்டு புழுங்கி இருந்தீங்கன்னா ஆக்சுவலா அது பர்ஸ்ட் அவுட் ஆகும். ஓகே, சோ அதே மாதிரி தான் நான் வந்து அந்த போஸ்ட் எழுதுறதுக்கு முன்னால நிறைய ஆக்சுவலா எழுதணுமான்னு ஃபீல் ஆச்சு. பட் அந்த போஸ்ட் நான் எழுத முன்னால 1 monthக்கு முன்னாலதான் நான் அந்த போஸ்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எனக்கு கேள்விப்பட்டேன்னு சொல்ல போது நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸோட நான் கதைச்சி என் மனசை நான் ஆறுதல் படுத்தி ப்ரே பண்ணி ஸ்பிரிச்சுவலா வந்து அந்த ப்ரேயர்ஸ்ல எல்லாம் வந்து கமிட்டட் ஆகி அண்ட் என் உமாவோட கதைச்சி ஃபேமிலி மெம்பர்ஸ். ஏன்னா நான் வெக்கேஷன்ல இருந்ததுனால பெம்பர்டா இருந்தேன். அப்ப எனக்கு வந்து அந்த தாட்ஸ் வரல. அந்த போஸ்ட்ல நான் சொன்ன விஷயங்கள் கூட எனக்கு வந்து அது கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஹார்டா பெயின்ஃபுல்லா அழுது கத்தி நான் பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணினதுக்கு அது எனக்கு அந்த 1-2 daysக்குள்ள எனக்கு ஓகே ஆச்சு. என்னண்டா என் இமோஷன் வந்து கண்ட்ரோல்ட் ஆகிச்சு. பிகாஸ் ஐ வாஸ் சரவுண்டட் வித் மை லவ்ட் ஒன்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸோட இருந்ததுனால எனக்கு ஓகே ஆயிட்டு. நான் கொஞ்சம் கவலைப்பட்டாலும் ஏன் அந்த மனுஷி அப்படி சொன்னான்னு நான் யோசிச்சா கூட இப்ப எங்கட உம்மா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அதை கதைச்சு என்னை ஆறுதல் படுத்திட்டாங்க. பட் லேட்டர் இப்ப நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அபுதாபிக்கு வந்து இப்படி பாருங்க, தனியா
நீங்க பாக்கலதான் இருக்கீங்க. இப்படி சுத்தி பாத்தீங்கன்னா 1000 பேர் இருப்பாங்க உங்களை சுத்தி. நிறைய பிள்ளை விளையாடுறாங்க, கிட்ஸ் இருக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ். உங்களுக்கு விளங்காது, ஏன்னா அவ்வளவு பெரிய பார்க் இது. உங்களுக்கு பார்க்க அது குட்டியா தெரியுது, தூரத்துல எல்லாரும் இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க. ஓகே, ஆனாலும் யார் இருந்தாலும் ஆஸ் அ பர்சனா உங்களுக்குரியவங்கன்றது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர யாரை பார்த்தாலும் ஜஸ்ட் இங்க எல்லாம் ஒரு ஹாய் பாயும் சொல்ல மாட்டாங்க, சிரிக்க கூட மாட்டாங்க, ஒரு பப்ளிக் ஸ்மைலிங் கூட இங்க இருக்காது. அப்போ இப்படி வந்து இருந்ததுக்கு அப்புறமா வீட்டுல தனியா கிட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லா தாட்ஸும் தலைக்குள்ளால சுத்தும். ஐயோ அவ அப்படி சொன்னாலே, ஐயோ இப்படி சொன்னாலே. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுதா? உங்களோட உணர்ச்சி தான், கோபம் தான், கவலை தான். அதே நீங்க ஆக்களோட உங்களுக்கு விருப்பமானவங்களோட சூழ்ந்து இருக்கும் போது அது வந்து தனியப்படுது. அதே நீங்க தனிமையா வரும் போது இது இட்ஸ் a different way of living, right? இப்ப ஸ்ரீலங்காலேயே நீங்க வாழ்றவங்களா இருந்தா நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. என்ன மாதிரி வெளிநாட்டுல தனிமையா வாழ்றவங்களா இருந்தா புரியும். ஐயோ ஹாஜரா சொல்றது யா ட்ரூ, அவங்களோட இமோஷன் இஸ் ட்ரூ அப்படின்ட்டு. அப்ப நான் அப்படி தனியா இருக்கும் போது எனக்கு அந்த ஒருத்தர் சொன்னது, எங்களை பத்தி தப்பா கதைக்கிறது, இல்லைன்னா எங்களோட மனசு நோவிச்சது, அதெல்லாம் ரிகால் ஆகும். சும்மா இப்படி இருப்போம், ஐயோ அப்படி நான் நடந்துச்சு என்னதுதான். அந்த மாதிரி ஒரு தாட்ல தான் நான் அந்த போஸ்ட எழுதினேன். அண்ட் எழுதும் போது எனக்கு ஆக்சுவலி அப்பதான் நான் உணர்ந்தேன், அவ்வளோ பெயின்ஃபுல்லா நான் இந்த மனசுல வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அண்ட் அதை நான் பர்ஸ்ட் அவுட் பண்ணினேன் எதால, என் வார்த்தைகளால. அண்ட் நிறைய பேர் நினைக்கலாம் வந்து, அண்ட் as I said, அதை பார்த்ததுமே என் ஃபேமிலி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. உமாவா இருக்கட்டும், சிஸ்டரா இருக்கட்டும், ப்ளீஸ் டேக் இட் ஆஃப், அந்த போஸ்டர் நீ ரிமூவ் பண்ணிரு, போடாத அப்படின்ட்டு எனக்கு நிறைய அடுத்த செகண்ட் எனக்கு கால் வந்தது. அதுக்குள்ளால அது ரீச் ஆகிட்டு அந்த போஸ்ட். இப்போ வந்து 10,000 மெம்பர்ஸ் அதை பார்த்திருக்காங்க, ரீச் ஆகிருக்கு. நோ ரிக்ரெஷன், ஜீரோ ரிக்ரெஷன். ஓகே, எனக்கு அதை பத்தி கவலையும் இல்ல, ஒரு துளி அளவு கண்ணீரும் இல்ல, பயமும் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். நான் வந்து சொல்றேன் என்னண்டா, நான் ஸ்ரீலங்கால இருக்கும் போது அது கவலைப்பட்டதோ இருக்கட்டும், சும்மா ஸ்ரீலங்கால இருக்கும் போது நான் வந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும், எனக்கு அழுவ வரும். ஓகே, ஆனா அதை எழுதினதுக்கு பர்ஸ்ட் அவுட் ஆகி அதை வெண்ட் அவுட் பண்ணினதுக்கு அப்புறமா wow feeling, you know, wow feeling, wow feeling. அந்த போஸ்ட் திரும்ப வாசிச்சு நானே வாசிக்கும் போது wow, அந்த ஃபர்ஸ்ட் டைம் எழுதுற போய் இருந்த 100% இல்ல 1000% இருந்த நெகட்டிவ் ஃபீலிங், அதுக்கப்புறம் அந்த ஏண்ட சொந்த போஸ்டுக்கே நான் ஒரு 250 டைம்ஸ் ரீட் பண்ணிருப்பேன். அதை ரீட் பண்ண நான் எனக்குள்ள சேஞ்சஸ் வரத நான் உணர்ந்தேன். ஓகேயா? இப்ப அந்த போஸ்ட பார்க்கும் போது நத்திங் மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே ரைட், ஐ எம் டன். ஓ மேபி இன்னொரு 1 வீக்ல இல்ல ஒரு 1 மந்த்ல நான் அந்த போஸ்ட தூக்காம கூட இருக்கலாம். ஐ ஹாவ் நோ ஐடியா. பட் என்னைய அது சாந்தின்னு காம் டவுன் ஆக்கிருச்சு தெரியுமா? சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டைப் இருக்கு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சோஷியல் மீடியா கிரேஸ்னால, ஒரு கிரேஸ்ன்னு இல்ல, ஒரு சோஷியல் மீடியா பர்சன்னால சில விஷயங்களை எனக்கு எழுதும் போது அது பாசிட்டிவிட்டியாவோ நெகட்டிவிட்டியாவோ சம்வட் ஒரு மெசேஜ் ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்கும் போது ஐ எம் சோ ஹாப்பி. என் ஆத்மா வந்து ரியலி அந்த காம் மோடுக்கு போகுது. ஓகே, சோ இதே தான் நீங்க சைக்காலஜிக்கலா நீங்க வந்து இப்ப ஒரு கவுன்சிலிங் போறீங்கன்னு வைங்க, ஒரு கவுன்சிலர் கிட்ட போறீங்கன்னு வைங்க, என்ன செய்வாங்க தெரியுமா? உங்களோட ஆள் மனசுல இருக்கிற கவலைய வெளியே எடுக்கிறதுக்காக அவங்க உங்களுக்கு ஜேர்னலிங் ஒன்னு செய்ய சொல்லுவாங்க தானே? ஜேர்னலிங்னா என்ன தெரியுமா? எழுத சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள். உங்களுக்கு ரைட்டிங் ஓகேயா தெரியல, கை வேற வலிக்குது. ஓகே, அத வந்து உங்களுக்கு ஜேர்னலிங் பண்ண சொல்லுவாங்க. ஜேர்னல் பண்ண நீங்க உங்களோட கவுன்சிலர் கிட்ட கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து அது காம் டவுன் ஆகும். அவங்க அதை ரீட் பண்ணிட்டு அவங்க உங்களுக்கு தெரப்பி வந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்க எழுதும் போதே பாதி உங்களுக்கு வந்து வெளியே போட சொல்லுவாங்க. ஏன்னா சில விஷயங்களை வந்து வார்த்தையால யூ கான்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். ஓகே, அப்ப எழுத சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இதே மாதிரி நான் யார்கிட்ட சைக்காலஜி கிட்ட போகவும் இல்ல, தெரப்பி எடுக்கவும் இல்ல. என் சிஸ்டர் அவங்க சைக்காலஜி ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அவங்க எனக்கு சொன்னது, நீ வந்து நிறைய ஜேர்னலிங் எழுது. அப்போ நான் அவங்க சொன்னது. அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒன்னு ஆல் ஆஃப் அ சடன் என்னண்டே இல்லாம அவங்க வந்து என்கிட்ட நீ நிறைய எழுது,
அந்த எழுதினதெல்லாம் உண்ட கவலை எல்லாம் எனக்கு உனக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி எல்லாத்தையும் எனக்கு தாக்கோடு அப்படின்ட்டு. ஸோ எனக்கு பர்சனலி அதுல நம்பிக்கை இல்லை. எனக்கு ஒரு ஜேர்னலிங் எங்களோட கவலையெல்லாம் கொட்டி தனியா உட்காந்து அதை எழுதி அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க அதை வாசிச்சு அவங்க எங்களுக்கு சார்ட் அவுட் பண்றதாண்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. பட் சீரியஸ்லி பிலீவ் மீ, இது நான் இந்த போஸ்ட் எழுதினேன் தானே, இந்த போஸ்ட் எழுதினதுக்கு அப்புறமா தான் சீரியஸா அந்த ஜேர்னலிங் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அப்ப உண்மையாவே சொல்ல முடியாத ஃபீலிங்ஸ் எல்லாம் நாங்க எழுதி தெரபிஸ்ட் கிட்ட கொடுத்தா அவங்ககிட்ட ஒர்க் அவுட் ஆகுமா இருக்கும் மேபி, ரைட்? சோ அதுல ஏதோ ஒரு ட்ரூத் ஒன்னு இருக்கு. சோ நீங்க நம்பிக்கைக்குரிய ஒரு சைக்காலஜிஸ்ட கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட போய் எழுதி கொடுங்க, எழுதாம கொடுங்க. எனக்கு சைக்காலஜிஸ்டா ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். பட் அதுதான் தட் எனக்கு உண்மையாவே காம் டவுன் ஆச்சு. சோ அண்ட் ஆல்சோ பப்ளிக் நீங்க அதை வாசிச்சுட்டு நிறைய டார்லிங் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உண்மையா சோசியல் மீடியால ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி யாரையுமே நான் இது வரைக்கும் என் கண்களால கண்டில்ல. இவ்வளவு 10,000 பேர் 11,000 பேர் இருக்கீங்க இந்த ஃபேஸ்புக்ல. நான் விரல் விட்டு எண்ணலாம் ஒரு 150 to 80 மெம்பர்ஸ் தான் எனக்கு பர்சனலா தெரிஞ்சவங்க. நாட் ஈவன் 150, சாரி, ஒரு 150 பேர் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் சர்க்கிள். அந்த 150 பேரை தவிர யாருண்டே தெரியாதவங்க. அண்ட் இந்த ஃபேஸ்புக்ல நீங்க என்னோட பழகி இன் த சென்ஸ் என் ரீடிங் என் ஆர்டிகல்ஸ் நீங்க ரீட் பண்றீங்க, வீடியோஸ் பாக்குறீங்க, ஏதோ ஒன்றுல இன்ஸ்பயர் ஆகுறீங்க, ஏதோ ஒரு சிலி ரீசனுக்காக ஹாஜராவே பிடிச்சிருக்கு, அதுக்காக உங்களோட ப்ரெஷியஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூ ஆர் ரெஸ்பாண்டிங் மீ, அதுல கமெண்டிங் அண்ட் அது கொஞ்சம் பாசிட்டிவா எனக்கு அந்த சூதிங்கா ரெஸ்பாண்ட் பண்ணும் போது சீரியஸா என் மைண்ட் அப்படியே என் மைண்ட் அண்ட் ஹார்ட் எல்லாம் ஓப்பன் ஆன மாதிரி ஃபீலிங் ரியலி. அண்ட் எங்களோட வீட்டுல நான் சொன்னேன் தானே, எப்படியும் they don't prefer no somewhat it's a personal matter, they don't want to open up to the public. அப்போ they said and நான் அவங்கள கன்சோல் பண்ணினேன், please stop, don't stop me. ஏன்னா எனக்குன்னு வரும்போது I can face it. எந்த பர்சனல் விஷயங்கள் எனக்கு நீங்க பர்சனலா அட்டாக் பண்றாங்க, நோ அடிக்கிறாங்கன்னா ஓகே I can face it. But when it comes to the children matter, no. இது நான் உங்களுக்கு எல்லா பேரண்ட்ஸுக்குமே ரிக்வெஸ்ட் பண்றேன். இப்போ அதுக்காக எல்லா விஷயத்துக்கும் பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணணுமாட்டா நான் பிளைண்டா சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லல. உங்களோட பிள்ளைகிட்ட நியாயம் இருக்கு, உங்ககிட்ட நியாயம் இருக்கு. அநியாயமா பேசுறாங்கண்டா எந்த ஒரு இடத்துலயும் விட்டு கொடுக்காதீங்க. சோ அதுதான் நான் செஞ்சது ஆஸ் அ மதரா. அது நான் செஞ்சிருக்கணும், செய்ய வேண்டியது. இட் இஸ் மை ரைட். ஓகே, நான் அந்த இடத்துல மேபி நான் இறந்தா கூட ஒருவேளை அந்த போஸ்ட பாக்குற என் பிள்ளைக்கு ஒரு ஹாப்பி ஒன்று இருக்கும், ஒரு நாள் என் உமா எனக்காக ஸ்டாண்ட் பண்ணினாங்களே, விளங்குதா? சோ இனிமேல் வரவங்க கூட ஓ ஹாஜரோட பிள்ளைகளை பின்னால பேசுறதுண்டா எக்ஸ்ட்ரா காஷியஸா இருப்பாங்க. இருந்ததை பேசலாம். இப்போ புள்ள கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு, துடினம் கூட சுட்டித்தனம் கூடண்டா ஐ அக்செப்ட், நானே ஒத்துக்கொள்வேன். என் புள்ளைகள் அப்நார்மல் இல்லையே, அப்நார்மல் சைல்டு இல்லையே, வெச்ச இடத்துல உட்காந்துட்டு வானத்தை பார்த்துட்டு பேண்ட் இருக்கிறதுக்கு. புள்ளைகள் அப்படி இல்லையே, அது மாதிரி பப்பட் இல்ல, அனிமல்ஸ் இல்ல தானே, கிட்ஸ். அப்போ அவங்களுக்கே உரிய ஒரு ஆக்டிவ் மோட்ல அவங்க இருப்பாங்க. அதை நாங்க ஆஃப் மோட் ஆக்க முடியாது. நாங்க செய்யறதே உண்மையாவே சித்திரவதை. ஒரு இடத்துக்கு ஒரு புள்ளைய கூட்டிட்டு போறோம், அந்த இடத்துல இப்படி உட்காரு, இப்படி பாரு, இப்படி பேசு, இப்படி நட, இது எடுக்காத, பிஸ்கட் 10 வச்சா அதுல ஒன்னதான் சாப்பிடணும், உனக்கு பிடிக்காட்டி கை. ஐயோ, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நாங்க செய்யறது உண்மையாவே சைல்டு அபியூஸ், கொடுமை. ஆக்சுவலா நான் புள்ளையில வெளியே கூட்டிட்டு போய், அது ஸ்பெஷலி பப்ளிக் பிளேஸ். இங்க பாருங்க, நான் பாக்குக்கு தான் வந்திருக்கேன். நான் இங்க எங்கேயாவது பின்னால போய் என் பிள்ளைக்கு போய் கமாண்ட் பண்றேனா, அதுல ஏறு, இதுல ஏறாத, இதை பண்ணு, அதை பண்ணு. நோ கமாண்டிங். they can do whatever they want. and இங்க சைல்டு அபியூஸோ சைல்டு தொடுறதோ பாக்குறதோ யோசிக்கவே தேவையில்ல. நான் கண்ணை மூடிட்டு நல்லா தூங்கலாம். இப்ப என் ஹஸ்பண்ட் மாதிரி அந்த பின்னால தூங்கிட்டு இருக்காரு. நோ வரிஸ் அட் ஆல். ஓகே, கமாண்ட் பண்ணவே தேவையில்ல. 1 வயசுல இருந்து 6 மாசம் வரைக்கும் விட்டுட்டு தான் வேலையை பாக்குறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை பார்ப்பாங்க. ஆனா இதே நான் பர்சனல் விசிட்டிங் போகும் போது நீ இப்படி ஆஜராவா இப்படி உட்கார்ந்துட்டு இருந்த, எங்க மாமி சொன்ன மாதிரி வருவா, வீட்டுல பிள்ளைல ஆடி திரியும், பார்க்கவே மாட்டா, சோஃபால உட்கார்ந்து இருப்பான்ற மாதிரி எல்லாம் இல்ல. நான் அவ்வளோ காஷியஸா, நீங்க என்னைய பாத்தீங்கன்னா ஹே பி காஷியஸ், டோன்ட், நோ 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 நோ. ஓ வாவ், நைஸ் வியூ, வெயிட் ஐல் ஷோ யூ திஸ். ஃபிளைட் போகுதுங்க பாருங்க, எவ்வளவு அழகா போகுது. லேண்ட் சேஃப்லி ஃபியா மாநிலா. யாரோ லேண்ட் ஆகுறாங்க. ஓ மை காட், வேற யாரோ வாக் பண்றாங்க. ஓகே ரைட். ஸோ
இங்க எதர்ச்சியா கூட யாரையும் காட்டலாது. ரைட், பிரைவசி கன்சர்ன். ரைட், அபார்ட் ஃப்ரம் தட், அப்போ இப்படி இருக்கிற மாதிரி என் சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் போய் ஆண் உட்காந்துட்டு இந்த உங்களோட கதைக்கிற மாதிரி கதைச்சிட்டு இருக்கலாது. ஏன்னா என் கண்ணு இருக்கு தெரியுமா, எக்ஸ்ட்ராவா என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எங்க ஏறுறாங்க, எங்க குதிக்கிறாங்க, எங்க தாவுறாங்கன்னு பாத்துட்டு இருப்பேன். நீங்களும் இப்ப நான் உங்களுக்கு இது எழுதின விஷயத்த மறுபடி நான் ரிப்பீட் பண்றேன். உங்களுக்கு என்ன தெரியுமா, நீங்க ஒரு வீட்டுக்கு ஃபேமிலிஸ்க்கு போனீங்கடா, எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயோ விடுங்க ஆஜரா, புள்ளண்டா அப்படிதான், விடுங்க ஆஜரா, ஓடட்டும், விடுங்க ஆஜரா, குதிக்கட்டும், ஐயோ பெட் வச்சிருக்க எதுக்கு படுக்கத்தான், சோஃபா எது இருக்கு குதிக்கத்தான்னு சொல்லுவாளுகள் சொந்தக்காரிகள். நம்பிட மட்டும் வேணாம், ஒரு வாய்க்கு நம்ப வேணாம். ஏன் தெரியுமா, இந்த பாக்கல குதிச்சு பிறண்டு ஆடினாலும் அபுதாபில எவனும் வந்து நிப்பாட்ட மாட்டான். ஆனா சொந்தக்காரங்க வீட்டுல போய் குதிச்சாலோ நின்றாலோ ஆடினாலும் ஒரு அளவு தானே. இப்ப எங்களுக்கும் தெரியும், இப்ப எங்கட வீட்டுக்கு வந்து அதை செஞ்சாலும் நாங்களும் சொல்ல இந்த புள்ள சுட்டித்தனம் சொல்றது வேற கதை, அது வேற. ஆனா பின்னால வச்சு செய்யக்கூடாது. கிட்ஸா கிட்ஸ், ரைட்? சோ யாரு சொன்னாலுமே நான் அப்படி விடுறது இல்லை என்ற பிள்ளையில. ஏண்டா எனக்கு நான் சின்ன பிள்ளையில ஃபேஸ் பண்ணினது எங்களுக்கு தெரியுமே. எங்கட முன்னால ஒரு நடிப்பாங்க, எங்கட பேரண்ட்ஸ் முன்னால ஒரு நடிப்பாங்க. எங்கட பேரண்ட்ஸ் கொஞ்சம் அங்கிட்ட ஆயிட்டாங்கடா, ஏய் அங்கனிக்கு போகாத, உட்கார் இப்படி, ஏய் அங்கனிக்கு போகாதது சொன்னதானே, அதை எடுக்காது அப்படின்னா அனுபவிச்சிருக்கேன். ஓகே, நாங்க அப்படி பேரலி பண்ற பிள்ளைகளும் இல்ல, அங்கால போய் இங்கால போய் ஆடுற பிள்ளைகளும் இல்ல. ஆனா உம்மா இருக்கும் போது ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. உம்மா கொஞ்சம் எங்கேயாவது தொழுறாங்களா, உம்மா தொழுதுட்டு இருக்காங்களா, இல்லாட்டி உம்மா வேறொரு வேலை எங்கேஜ்டா இருந்தாங்கன்னா எங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்ப அது எனக்கு நல்லா தெரியும். ஒரு வீட்டுக்கு போன சின்ன பிள்ளையில சொல்றேன், ஒரு வீட்டுக்கு போய் நல்லா கதைச்சிட்டு இருந்தாங்க அந்த ஆண்டி. உடனே சரி கதைக்கிறாங்க தானே, அவங்களோட மகள் வந்து என்னைய கூப்பிட்டா, வந்து அவங்களோட வீட்டு ரூமுக்கு கூப்பிட்டு வந்து இந்த பெட்ல உட்காருன்னா, சரின்னு சொல்லி உட்கார்ந்ததுமே வந்து அந்த ஆண்டி வந்து சொன்னாங்க, இல்ல இந்த பெட்ல உட்காராதீங்க, என் ஹஸ்பண்ட் தூங்குற பெட், இதுல உட்கார்ந்தீங்கடா வந்து என் ஹஸ்பண்டுக்கு நைட்டுக்கு முதுவெல்லாம் வலிக்கும்னு சொன்னா அந்த ஆண்டி. அது எனக்கு இன்னும் அது நடந்தது நான் ஒரு 8 years old இருக்கும். எனக்கு சரியான பெயின்ஃபுல் ஸ்லோ கனெக்ஷன், சாரி. சோ எனக்கு அது புரியல. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு தெரியும்னால நான் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ்லயே தான் இருப்பேன், அலர்ட் மோட்லயே தான் இருப்பேன். ஸ்பெஷலி என் கிட்ஸை யாரோட பெட்ரூம்க்கு அனுப்பவே மாட்டேன். அதே மாதிரி என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சம்டைம் அவங்களே சொல்லுவாங்க, we don't want to visit them mummy, please mama, I don't like to come டுவாங்க. you are too overruling us என்ன ஃபர்ஸ்ட் மகள் சொல்லுவா. அப்ப அது எனக்கே தெரியும் அது ஓவர் ரூலிங்கா இருக்குடா. ஆனா நாங்க ஆஸ் அ சைல்டா நான் ஃபேஸ் பண்ணின மாதிரி சில நேரம் பெரியாக்கள் சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் சொன்னதெல்லாம் வந்து அந்த சின்ன வயசுல சொல்றது இருக்கு தெரியுமா, நாங்க உண்ட ஆசையா போய் தொட பாப்போம், ஏய் அப்படின்னுவாங்க. அது வந்து மனசுல அடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஜெம்மத்துக்கு எங்க போனாலும் எதுலயும் கை வைக்க மாட்டீங்க. அப்ப அதே மாதிரியான அந்த சொன்னனே, அவட ஹஸ்பண்டுக்கு நைட்டுக்கு தூங்கினா மேல் வலிக்கும்னு சொன்னாங்க. அப்ப நான் யோசிக்கிறது, ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு. ஆனா அதே எங்களோட உம்மை தொழுதுட்டு வந்ததுக்கு அப்புறமா she was like அப்படி ஒரு நல்ல ஒரு ஆண்டியா மனுஷியா ஆக்ட் பண்ணினா. அப்ப அத மாதிரி நான் நிறைய ஃபேஸஸ் பாத்திருக்கேன். அந்த மாதிரி என் பிள்ளைகளுக்கு எங்கேயுமே நடந்துடக்கூடாது தான் நான் சொல்லி கூட்டிட்டு போய் சொல்லி, அதே மாதிரி அவங்க பிளே பண்ணின பிளே ஏரியாவை அவங்க தான் கிளீன் பண்ணணும். அது வீட்டிலேயா இருந்தாலும் சரி, வெளியிலேயா இருந்தாலும் சரி. அதை நான் எத்தனையோ வீடியோஸ்ல போட்டு காட்டியிருக்கேன், அவங்க எப்படி கிளீன் பண்றாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு டாஸ்க் மாதிரி கொடுப்பேன். இன்னைக்கு கூட என் வீட்டை அவங்க தான் கிளீன் பண்ணி வச்சு மொப் பண்ணி எல்லாம் பண்ணினாங்க. ஓகே, சோ அந்த அளவுக்கு நான் ட்ரைனிங் பண்ணி தான் இருக்கேன். சோ இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும் போது அது புள்ளையில கவனிக்கிற மாட்டா, புள்ளையில பேரோலி அப்படி இப்படின்னு வந்து போதுதான் எனக்கு உண்மையாவே ஹர்ட் ஆச்சு. என்ன பர்சனல் ப்ராப்ளமா இருந்தாலும் இது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. சோ நீங்க ஆஸ் அ பேரண்டா எங்க போனாலுமே, யாரோட வீடா இருந்தாலுமே, அவங்க நல்ல உங்களுக்கு திக் அண்ட் தின்னா க்ளோஸ்டா இருந்தா கூட லிமிட்டை மெயின்டைன் பண்ணுங்க. இப்ப எந்த கிட்ஸ் அவங்களோட பெட்ரூமுக்கு ஒரு நாளும் போனது கிடையாது, நானே போனது கிடையாது. எந்த வீட்டுலயுமே நான் பெட்ரூமுக்கு என்டர் ஆக மாட்டேன். எந்த வீடுன்ற நான் யாரோட வீடு சொல்றேன்னு தெரியுமா, என்னுடைய மெட்டர்னல் ரிலேட்டிவ்ஸ், தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள்ட வீடுகளுக்கு போனா ஃப்ரிட்ஜ்ல கை வைக்க மாட்டோம், ஃப்ரிட்ஜ திறக்க மாட்டோம். அது எங்களோட வீட்டு பழக்கம், எங்களோட உம்மம்மாட பழக்கம். அவங்களே தண்ட பிள்ளைகிட்ட வீட்டுக்கு போனா ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ண மாட்டாங்க. அன்லஸ் எமர்ஜென்சியா அவங்களே எடுத்து கூடி கொஞ்சம் அந்த தண்ணி எடுத்தான்னு சொன்னாலே தவிர யாரோட கபட் திறக்க மாட்டோம், ஃப்ரிட்ஜ் திறக்க மாட்டோம், பிரைவேட் ஏரியாஸுக்கு போக மாட்டோம், பெட்ரூம்ஸ்ல தனியா இருக்க மாட்டோம். இப்படி ரூல்ஸ் இருக்கு. நாங்க அப்படித்தான் வளர்ந்தோம், எங்களோட பிள்ளைகள் அப்படித்தான் வளர்க்கிறோம். சோ அநியாயமா கதைகள் வரும்போது பொறுத்துட்டு இருக்கணும், பிளெக்சிபிளா இருக்கணும் இல்ல. அது எங்கட காலத்தோட போகட்டும்.
இப்ப நான் 30+ இருக்கேன்னா இப்ப எங்க உமா 50-60+ இருக்காங்களா? எந்த புள்ள இப்பதான் 5+7+ இருக்காங்க. இப்ப எனக்கு நடந்தது எந்த பிள்ளைகளுக்கு ஃபாலோ பண்றதுக்கு எங்கட ஜெனரேஷன் மாமிஸ் ப்ளீஸ் டோன்ட் அலோவ். இப்ப எங்கட உம்மமார்கள் பொறுத்து கொண்டிருப்பாங்க ஒவ்வொரு காரணத்துக்காக. அவங்களோட ஜெனரேஷன் வேற. அவங்க ஃபேமிலி பாண்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, உறவுகளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. உறவுகள் சொன்னா பொத்தி கொள்ளுவாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க, மனசை நோவடிக்க மாட்டாங்க, பேசினா வம்புன்னு நினைப்பாங்க. ஐயோ அப்படி அதுவும் சிங்கிள் பேரண்ட் சைல்டா இருந்தா ஐயோ செத்த கதை. இப்ப எங்கட வீட்டுல எல்லாம் பேசாததுக்கு காரணம் இப்ப நீங்க சிங்கிள் பேரண்ட் சைல்டா இருக்கிறாங்கள்ட்ட ஸ்டோரிஸே வேற. ஒரு வாப்பா இல்லாத பிள்ளைகள் உமா மட்டும் தான் சொன்னா எல்லா இடத்துலயும் நீங்க பிளெக்சிபிளா போயே தான் ஆகணும். ரைட்? ஏன்னா அங்க ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் ஒன்று இல்லன்றது எல்லாருக்கும் தெரியும். வாப்பா இல்லாத பிள்ளைகள் எக்ஸ்ட்ராவா ஏறி மிரிச்சு வருவாங்க. அப்போ அந்த உம்மமார்கள் என்ன செய்யறதுன்னா கொஞ்சம் பிளெக்சிபிள் ஆகுறது. எப்படி? ஐயோ கொஞ்சம் அந்த பேச மாட்டாங்க, எதிர்க்க மாட்டாங்க, சாஃப்ட் கேரக்டரா மாறிடுவாங்க. ஏன்னா நோகடிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க, அவங்களோட சகோதரர்கள் கிட்ட நோகடிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த வீடுகளுக்கு போனா தே மெயின்டைன் அப்படி. அப்ப அதனால அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சிங்கிள் பேரண்ட் ஆயிருங்க, இல்லாட்டி நீங்க கப்பிள்ஸ் ஆயிருங்க, உமாவோட இருங்க, வாப்பாவோட இருங்க, நீங்க என்ன பேரண்ட் ஆகிறதால ஐ டோன்ட் கேர். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நீங்க இந்த காலத்து உமாவா முதலாவது இருக்க பழங்க. உம்மாமார்கள் பிள்ளைகளை விட்டு கொடுக்கவோ அந்த பிள்ளைகளை பத்தி பேசினா டாக். இஸ்லாத்துல ஒருத்தர் பேசினா ஒருத்தர் எங்களை ஏசுறாங்க, அவங்களுக்கு ஏசக்கூடாதுன்னு இஸ்லாத்துல எங்க சொல்லிருக்கு? கொலைக்கு கொலை பண்ணலாம் தானே, அடிச்சா அடிக்கலாம் தானே. இப்போ ஒருத்தனே ஒரு அடி அடிக்கிறீங்க, எனக்கு உங்களே ஒரு அடி அடிக்கலாம், இஸ்லாத்துல அனுமதி இருக்கு. ஒரு அடி அடிக்கிறீங்க, ஆனா நான் உங்களுக்கு 9 அடி அடிக்க கூடாது, அது இஸ்லாத்துல எல்லாம் அப்படி இல்ல. ரைட்? ஒருத்தர் கொலை செய்யறாரு, அவருக்கு இன்னும் எதிரா அதுக்கு there is a word for that. எதிரா இன்னொரு கொலை தான் பண்ணலாம். கொலைக்கு 9 கொலை பண்ணிட்டு போகலாம். பழிக்கு பழி வேண்டது இஸ்லாத்துல அனுமதி இருக்கு. அப்ப ஏசினா verbally abuse பண்ணினா எனக்கு பதில் கொடுக்கலாம். ஆனா குடுக்கணுமா வேணாமன்றது அது என்னுடைய கேரக்டரிஸ்டிக், ஹியூமனிட்டி, எஜுகேஷன், பிலீவ்ஸ், brought up, என்னை வளர்த்த விதம் அதுல இருக்குதானே. ஓகே, இப்ப நான் பப்ளிக்ல ஒரு போஸ்ட்ல வெரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன், அதே அந்த பர்சன் என் கண்ணு முன்னால இருந்து அப்படி ஏசுவான்னு எனக்கு தெரியாது, அப்படி பேச போறது இல்ல நான் ஆப்வியஸா. ஓகே, சோ டாக்ன்ற வேர்டை நான் தமிழ்ல எழுதினேன், அப்படி சொன்னேன். ஆனா அதே அந்த மனுஷன் நேரம் வந்துச்சுன்னா அந்த மனுஷியை பார்த்தே நீ நாய் எனக்கு சொல்லலாது. ஏன்னா அப்படித்தானே வளர்த்துருக்காங்க. எழுத்துக்கு கோவத்தை காட்டலாம், ஆனா ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு மனுஷனை பார்த்து நாயே பேய் பேசி சண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த உணர்ச்சியை எட்டும் அளவுக்கு நான் இன்னும் வளரல. தைரியமா இல்ல, தைரியம் இருக்கும் இல்லையோன்றதை விட அப்படி நான் வளரல. ஓகே, சோ பிள்ளைகள் எங்களுக்கு ஹாஸ் பீன் ரிஸ்டோர்ட். ஓகே, சோ இதை நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அதனாலதான் நான் இதுல ஸ்ட்ராங்கா, ஏனென்றா இது இந்த மாமிக்கான பாடம் மட்டும் இல்ல, இந்த மாமி இது சொரி மாமிக்கான பாடம் மட்டும் இல்ல. இனி யாரா இருந்தாலும் எந்த பிள்ளைகளை பத்தி அநியாயமா பேசினா ஹாஜரா எந்த எக்ஸ்டென்ட்க்கும் போவாள் அப்படின்றதுக்கான ஒரு அலர்ட்டா இது. அப்ப இது ஹாஜரா மட்டும் இல்ல, ஹாஜராவ மாதிரி பாக்குற இந்த சோசியல் மீடியால இருப்பீங்களே சில பேர், சில விமென் பெண்கள் என்ன ஃபாலோ பண்றீங்க, ஒன்று என் படிப்பை ஃபாலோ பண்றீங்க, இல்லனா என் தைரியத்தை ஃபாலோ பண்றீங்க, இல்லன்னா ஏதோ ஒரு பேச்சு ஃபாலோ பண்றீங்களா, வேற எதையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை, என் நல்லது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது என்கிட்ட கெட்டது இருந்தா ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படி ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா இருந்தா யா இந்த இடத்துல என் பெரியம்மாக்கு நான் என் பிள்ளைய வாய் மூடிக்கொண்டு இருந்தேன், அந்த இடத்துல என் சாட்சி அப்படி சொன்ன என் பிள்ளைக்காக நான் பொறுத்து கொண்டேன், சாட்சின்றதுக்காக நான் புள்ளைய அடிச்சேன், இந்த இடத்துல என் மாமி என் புள்ளை ஏசினாத்தான் அப்பயும் மாமின்றதுக்காக பொறுத்தேன். அப்படி ஒரு பொறுமையும் தேவையில்ல. புள்ளையிட மேல தப்பு இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. அதுக்காக பட்டர் அண்ட் சுகர் கோட் போட்டு புள்ளைய அநியாயப்படுத்த சொல்லல. நான் என் புள்ளைய சத்தியமா அடிக்கிறது, நான் அடிக்கிறத பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஹாஜரா நீங்க ஆக்சுவலா போய் அடிப்பீங்களான்னு கேப்பீங்க. நான் அடிக்க வேண்டிய விஷயத்துல அடிப்பேன், பேச வேண்டிய விஷயத்துல பேசுவேன். சில விஷயம் நீங்க புள்ளையில அடிச்சு வளர்க்க கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். மாடர்ன் பேரண்டிங்ல புள்ளையில அடிக்க வேணான்றீங்க, பச்சை பிள்ளையான விஷயம். புள்ளைக்கு இஸ்லாத்துல தண்டனை இருக்குதானே, நீங்க அடிச்சு வளர்க்க மாட்டேன்னு சொன்னீங்கடா அல்லாவே தப்புக்கு தண்டனை கொடுக்கறான் தானே. அப்ப அந்த புள்ளைக்கு தண்டனை கான்செப்ட் தெரியாம போகுமே. ஒரு மதரா நீங்க அந்த புள்ளையோட தப்ப தண்டிக்காட்டி அந்த புள்ள வெளியே போய் ஒரு கிரைம் பண்ணினா அப்புறம் யாரு தண்டிப்பா? அது பெரிய கிரைம்ல போய் முடியக்கூடாது. சோ சின்ன சின்ன விஷயங்களை தண்டிக்கிறது, தப்ப சுட்டி காட்டுறது அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா இல்லாத பொல்லாத விஷயங்களுக்காக
உறவுகள், சொந்தங்கள், நட்புகள், யாரோ தெரியாதவங்க, இந்த நேபர்ஸ் எல்லாம் புள்ளையில அந்த ஏசுறது, ஏறி மிதிக்கிறது, அந்த புள்ள போற நேரம் ஒரு கதை, வார நேரம் ஒரு கதை. இதுக்கு நான் இன்னொரு இன்சிடென்ட் ஒன்று சொல்லுவேன். ஆனா என் டேட்டா இடம் கொடுக்குமான்னு தெரியல, அதே மாதிரி என் சார்ஜும் இருக்குமான்னு தெரியல. அதே மாமியோட வீட்டுல தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது ஒரு அது அவட மகளோட பர்த்டேயோ அவட பேத்தி பேரண்ட பர்த்டேயோ ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு போயிட்டோம். நாங்க போனா அதுல வந்து அது ஒரு பம்பம் பால் மாதிரி ஒரு பால் ஒண்ணு இருந்தது. சரியா, அந்த பாலை வந்து ஆக்சுவலா அவங்களோட பேரண்ட் வந்து ஸ்குவீஸ் பண்ணி வாயில போட்டு குடிக்க போறாரு. அதை ஸ்குவீஸ் பண்ணினா அதுக்குள்ள இருந்து ஒரு லிக்விட் ஒண்ணு வரும், அது வரக்கூடாதுன்றதுக்காக அப்ப அதை ஒழிக்க சொன்னாங்க. நான் தான் ஆக்சுவலா அதை ஒழிச்சேன். எங்கட்டா நான் இருக்கிற சீட்டுக்கு பின்னால இருக்கிற குஷன்ல, அவட சோஃபாட குஷனுக்கு பின்னால அந்த பம்பம் பால ஒழிச்சேன். அது கொரோனா பால் மாதிரி இருக்கும், நீங்க கால்ஃபேஸ் போனா இருக்குமே. அப்ப அது ஒழிக்கவும் வந்து எனக்கு மறந்துருச்சு. ஆக்சுவலா நான் ஒழிச்சேன், எனக்கே மறந்துருச்சு. நான் பேசிட்டு இருக்கும் போது ஒழிச்சேன். அதுக்கப்புறம் அந்த குஷனுக்கு எனக்கு கீழே தானே இருந்தது. நான் தண்ணிய குடிச்சிட்டோ ஏதோ வேலையை செஞ்சுட்டு வந்து மறுபடி உட்காரும் போது அந்த வெச்ச குஷனுக்கு கீழேயே நான் உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்ததுனால அது உள்ளால பிளாஸ்ட் ஆகிட்டு, உள்ளுக்கு அதுக்குள்ள லிக்விட் இல்ல, அதுக்குள்ள ஒரு லைட் இருக்கு. சாரி, அது லிக்விட் இல்ல, லைட் இருக்கும். அப்ப அது பிளாஸ்ட் ஆயிட்டு. அது பிளாஸ்ட் ஆனது எனக்கு சத்தம் கேட்கல. நாங்க எல்லாரும் பேசி அந்த செலிப்ரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என் டாட்டர் ஹயா வந்து அந்த பம்பம் பாலை எடுத்துட்டு அவட ரூமுக்கு, அந்த மாமி இருக்கிற ரூமுக்கு போயிருக்கா. போகும்போது அதுக்குள்ளக்கு லைட் இருக்கிறனால புல் அந்த பம்பம் பாலை உடைச்சி அந்த லைட்டை எடுக்க பாத்திருக்கா. அப்ப அவ போட்ட சத்தம் வந்து அந்த லைட் உடைஞ்ச சத்தம் கேட்டுச்சு. சரியா, இப்ப எங்க மகளுக்கு வந்து தமிழ் சரியா வராது. என் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு செகண்ட் ஆர்டருக்கு வரவே வராது. இப்போதான் நல்லா வருது. இந்த சம்பவம் 2 years ago நடந்தது. 2 வருஷத்துக்கு முன்ன அதே குரூவல் கொடூரமான பொம்பளையால நடந்த சம்பவத்தை தான் சொல்றேன். அப்போ இது நான் யாருக்குமே சொல்லல, ஃபேமிலியில கூட ஒருத்தருக்குமே சொல்லல. என்னைய ரொம்ப பாதிச்சு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அதுதான். அப்போ அவ வந்து எல்லாரும் அந்த வெடிச்ச பிளாஸ்ட் சத்தம் கேட்டது. அப்ப நாங்க எல்லாரும் ஓடி போவோம். நாங்க போறதுக்கு முன்னால அந்த மாமி இன்கொயரி பண்றேன் என் மகளுக்கிட்ட, ஹயா நீங்க அந்த பால் உடைச்சிட்டீங்க தானே, அநியாயம் தானே அப்படின்டா. அப்ப என் புள்ள சொல்லிருக்கு, இவக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வராது, தமிழ் ஸ்ட்ரக்சர் வராது, இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர்ல தான் தமிழ் பேசுவா. அப்ப நான் பால் உடைக்கல மமா உடைச்சின்றா. ஆக்சுவலா நான் தான் அதுல உட்கார்ந்து இருக்கேன். புள்ள சரியா சீக்வன்ஸா சொல்லுது. ஆனா அந்த மனுஷிக்கு விளங்காம அவளையும் தப்பு சொல்லல. ஏன்னா புள்ள பால வெடிச்ச சத்தம் தானே கேட்டுச்சு. அப்ப அவ சொல்றா வந்து உள்ள இருக்க லைட் சத்தம் அது. அப்ப அவவும் என் பக்கத்து வீட்டுல இருக்கிற நேபரும் 2 பேரும் கதைக்கிறாங்க. பாருங்க இந்த புள்ள எப்படி பொய் சொல்லுது, பாருங்க எப்படி பொய் அப்படின்னு. அந்த புள்ளைக்கு அப்பதான் 4 வயசு புள்ளைக்கு பொய்யெல்லாம் சொல்ல தெரியுமா? சரியா, எனக்கு அவங்க 2 பேரும் இன்கொயரி பண்றது எனக்கு தெரியும் என் புள்ளைய. அப்ப அந்த நேபர் வந்து வாரா, என் பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த கேர்ள் என் புள்ளைய இழுத்துட்டு வாரா. வந்து சொல்றா, பாருங்க ஹாயா நல்ல பொய் சொல்றா ஹாஜரதாத்தா, நீங்க தான் உடைச்சிங்களா இந்த பால, நீங்க இங்க தானே இருக்கீங்க, புள்ள பாருங்க அவள அங்க உடைச்சு போட்டுட்டு உங்களுக்கு சொல்றா சரியில்லை தானே அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் பேர் கெஸ்ட் இருக்கிற இடத்துல she was telling. அப்ப எனக்கு I know about Haya. Clearly she explains everything in English. Then I started talking. What happened, Umma? What happened? Tell me. அப்படின்ட்டு. Are you lying? and கேட்க, no mama, listen to me. In the ball it was you only kept, you hid it because அந்த சைல்டு வந்து எடுக்க ட்ரை பண்ணினாரு, நீங்க இதுக்கு கீழே வச்சீங்க, நீங்க அதுக்கப்புறம் வச்சுட்டு போனது வந்து காத்து போச்சு. நான் அதுக்குள்ள இருக்கிற லைட் எடுக்கிறதுக்காக மாமியோட ரூமுக்கு போகும்போது கீழே அடிச்சேன், அந்த லைட் தான் வெடிச்ச சத்தம் கேட்டுச்சு. மாமி சொல்லிட்டாங்க நான் தான் இந்த பால் உடைச்சேன்னு. நான் உடைக்கல மம்மின்னு புள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்பயும் அவங்க எல்லாம் விடுற மாதிரியே இல்ல. இது ஒரு அற்பமான ஒரு விஷயம், விடுற மாதிரி இல்ல. அப்ப எனக்கும் நானும் அந்த சபையில என் புள்ளைய ஆக்சுவலா விட்டு கொடுத்தேன். எப்படின்னா எனக்கு மறந்துட்டு நான் உட்கார்ந்து நான் உடைச்சேன். Then I was like, no ma, it was blasted. அங்க தானேமா பிளாஸ்ட் ஆச்சு, நீங்க அப்படி சொன்னீங்கன்னு நான் எல்லாரோட முன்னாலே அடிச்சுட்டேன். அவங்க அது நான் செஞ்ச இட் வாஸ் மை மிஸ்டேக். நான் அடிக்கவும் வந்து புள்ள அழுதுட்டா. அதுக்கப்புறம் அவங்களோட டாட்டர் வந்து சொன்னா, இது ஒரு சின்ன விஷயம், எல்லாரும் இதுக்கு பெருசா ஆர்கியூ பண்ணி கொண்டு கதைச்சிட்டு இதை பத்தி பேசுறீங்கன்னு. ஏனென்றா எங்கட மாமியும் அதை விடுற மாதிரி இல்ல, எங்கட பக்கத்து வீட்டு நேபரும் விடுற மாதிரி இல்ல. அவங்க 2 பேருக்கு இது ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆக்கணும், இந்த புள்ளைய ஒரு லயர்
பார்க்கணும். அப்ப எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிருச்சு. ஓகே, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, பட் இது ஒரு இதோட ஃபுல் சீனே இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். வீட்டுக்கு வந்து அப்போ யாசிர் வரல, யாசிர் வந்து எனக்கிட்ட கேட்டதையே அவ யாசிட்டையும் சொல்றாவன்றதுக்காக வீடியோவை ஆன் பண்ணி யாசிர் கிட்ட ரெக்கார்ட் பண்ண சொல்லி அவ செக் பண்ணினா ஃபுல்லா அதே விஷயத்த அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லவும் நான் அதை மறுபடி என் கசனுக்கு ஃபார்வர்ட் பண்ணினேன். பாருங்க இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது சின்ன விஷயம் ஆகிருச்சு. பட் அந்த மொமெண்ட்ல அந்த சபையில அந்த புள்ள அடிபட்டது, நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணினது, இந்த புள்ளைய அவங்க இன்கொயரி பண்ணினது வந்து ஐ வாஸ் சோ டவுன். தென் நான் ரியலைஸ் பண்ணி நான் ரொம்ப காலமா அவங்க வீட்டுக்கு போகாம, இதெல்லாம் இங்க அபுதாபியில இருந்த கதையை தான் சொல்றேன். ஓகே, நான் டிஸ்கனெக்டே பண்ணிட்டேன், அவங்களோட எல்லாம் நாங்க போக கூடாது அப்படின்னு. அப்பவும் உறவு தானே, உறவுக்குள்ள இதெல்லாம் சகஜம்னு சொல்லிதான் ஸ்டார்ட். அப்ப என் ஹஸ்பண்ட் சொல்லியே இருந்தாரு, வேணா இப்படி ஆனதுக்கு அப்புறம் இது சரியே இல்ல. ஒரு புள்ளையல் வந்து ஒரு விஷயம் நடந்தா அந்த புள்ளைகளுக்கு பொய்க்காரிண்டு பட்டம் கொடுக்கறதோ பொய்ன்னு சொல்றதோ, புள்ளையல் சொன்னா வந்து அதுல 4 வயசு புள்ளைக்கு எப்படி மேடப் ஸ்டோரி பண்ணலாம்? அப்ப அது எந்த மிஸ்டேக்? இட்ஸ் மை மிஸ்டேக். நான் ஒளிச்சு வச்ச நானே உட்கார்ந்து அது அங்கனைக்கு பிளாஸ்ட் ஆனது. ஜஸ்ட் இமேஜின். சோ இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, வில்லங்கம் பிடிச்ச ஆக்களோட நாங்க திரும்ப திரும்ப பழகுறதோ, உறவுகள் தானே சொல்லி விட்டு கொடுக்கவோ போகக்கூடா. அந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்கா அங்கேயும் கத்தி இருக்கணும். எல்லாரும் என்ன இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி உடனே நாங்க வாக் அவுட் பண்ணிருக்கணும். அந்த வீட்டுல நான் இருந்திருக்கவே கூடாது. நான் அந்த வீட்டுல இருந்து புள்ளை எடுத்துட்டு வாக் அவுட் பண்ணிருக்கணும். ஆனா அப்படி செஞ்சா சண்டைக்காரின்னு வாங்க, புள்ளைகளோட வச்சுட்டு புள்ள சண்டை பிடிக்கிறான்னு வாங்க. இதெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி மென்டாலிட்டி இல்லையே. யங் ஜெனரேஷன் பேரண்டிங்ன்றது ரொம்ப டஃப். அவங்கள மாதிரி இருக்கிற உலக்க காலம் மாதிரி எங்கட பேரண்டிங் இல்ல. நாங்க புள்ளைகளோட சைல்டு மென்டாலிட்டியோ யோசிக்கணும், எங்கட மதர்ஹுட் இருக்கிற மென்டாலிட்டியோ யோசிக்கணும், அதோட மனசை நோய்க்க கூடாது, ட்ராமா ஆக்க கூடாது. எவ்வளவு விஷயம் நாங்க படிக்கிறோம், எவ்வளவு விஷயம் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம், எவ்வளவு விஷயத்த நாங்க யோசிச்சு பண்ண இருக்கு. சோ எது எப்படியோ ஐ ஹாவ் ரியலைஸ்ட், இனிமேல் எங்க போறேன்டாலும் என்னைய பொறுத்த வரைக்கும் கிட்ஸ கூட்டிட்டு போகாம இருக்கிறது பெட்டர். அன்லஸ் இட்ஸ் வெரி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரொம்ப முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் தான் போறது. அப்படி இல்லையா, இந்த 60 வயசு 70 வயசு இருக்கிற ஆக்களோட வீடுகளுக்கு போகாம இருக்கிறது மச் பெட்டர். அந்த கம்ப்ளைண்ட் அங்க போகாத, இங்க போகாத, அதை தொடாத, இதை தொடாதுன்றது அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கற வதை. அதே மாதிரி இப்படி இரு அப்படி இருந்தா சூப்பர் ஆர்டிபிஷியலா பொய்ய சொல்லி நாங்க தான் அந்த பிள்ளைகளை இப்படி இருக்கணும்னு வளர்க்குறோம். ஆக்சுவலா அப்படியெல்லாம் இல்ல, ரைட்? சோ இந்த போஸ்டர் பப்ளிக்கான நீங்க எக்ஸெப்ட் பண்ணினதுக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் உண்மையா நினைச்சேன் யாராவது வந்து நெகட்டிவா பேசுவீங்க, ஹர்ட் பண்ணுவீங்க, நான் இருக்கிற ஹர்ட்ல நீங்களும் வேற ஏதாவது சொல்லுவீங்க. பட் அப்படியெல்லாம் நடக்கல. ரொம்ப சந்தோஷம். அதை விட ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் அந்த போஸ்டர் ஏற்றுக்கொண்டது. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்களா இருந்தா ஆக்சுவலி யாசிர் வந்து அதை ஒப்போஸ் பண்ணுவாரு. உடனே கால் பண்ணிட்டு, ஆபீஸ்ல இருந்து பாத்திருந்தாலும் கால் பண்ணிட்டு சொல்லுவாரு, ஹாஜரா டேக் இட் ஆஃப் ப்ளீஸ், டோன்ட் டூ தட், இட்ஸ் வெரி harsh, you have some reputation, don't do that, this ன்னு சொல்வாரு. ஐயோ, ஐ எம் சோ ஹாப்பி. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க அப்படி எழுதினீங்கன்னு கேட்கவே இல்லை. சந்தோஷம். அண்ட் வேற யாருமே வந்து இதுல இன்டர்ஃபியர் ஆக தேவையும் இல்லை. அண்ட் நான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓபன் அப் பண்ணி சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் பேரண்டிங் அட்வைஸ், கிட்ஸ் சம்பந்தமா பேசுறது, கிட்ஸோட எஜுகேஷன், கிட்ஸோட ஃபியூச்சர், ஒரு விமன் எம்பவர்மெண்ட், சொசைட்டிக்கு மெசேஜ் கொடுக்கறேன், பெண்களை வளர்க்கணும்னு நினைக்கிறேன். எங்கட முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற தமிழ் பேசக்கூடிய பெண்கள், முஸ்லிம் மட்டும் இல்ல, தமிழ் பேசக்கூடிய தமிழ் சொசைட்டிக்குள்ள சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறேன். இதுக்காக தான் வந்து நான் எவ்வளவு விஷயங்கள் பண்றேன். அப்படி இருக்கும் போது ஒரு சொசைட்டிக்குள்ள நான் ஒரு சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிற ஒரு பெண்ணுக்கே சப்ரெஷன் நடக்குது, மென்டலி டார்ச்சர் பண்றாங்க, ஒரு வட்டத்துக்குள்ள என்னைய கொண்டு வர பாக்குறாங்க. அப்படி அதுவும் வந்து நெகட்டிவா கொண்டு வர பாக்குறாங்க. உறவுகள், நட்புகள், குடும்பம் சொல்லி அந்த பேரை வச்சு அந்த போர்வையில என்னைய நோகடிக்க பாக்குறதுன்றதெல்லாம் நான் வந்து இனிமேல் எக்ஸெப்ட் பண்ண மாட்டேன். அதை வந்து பொத்தி பொத்தி சைலண்டா நான் வந்து அனுபவிக்க போறதும் கிடையாது. சோ இனிமேல் நீங்க இனிமேல் இந்த ஹாஜராவை பர்சனலி பாக்குறதா இருந்தாலும் ஒரு பயத்தோடயே பாருங்க. என்கிட்ட பேசுறதுனாலும் பயப்படுங்க, நோ ப்ராப்ளம். ஐயோ இவகிட்ட பேசினா இங்கடா இவ பப்ளிக்ல போய் வெடிச்சிருவாளோ அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். நான் ஒரு ஃப்ரெண்டோட முந்த நாள் பேசினேன். அப்ப அந்த கேர்ளை வந்து நான் பிட்சா ஹட்ல பார்த்தேன். அந்த கேர்ளை பார்த்துட்டு வந்து ஒரு பிக்சர் ஒன்று போட்டோ ஒன்று எடுத்திருந்தா. அப்புறம் அவ வந்து அந்த குரூப்ல போடுறேன்னு சொல்லியிருந்தா. அப்புறம் எனக்கு
அத பத்தி அப்டேட் கேட்க நினைவில்ல. நான் வந்து மெசேஜ் பண்ணிட்டு ஹாய் டியர் எப்படி இருக்கீங்க, நான் உங்களோட பேசவே கிடைக்கல என்ன மாதிரினும். அப்புறம் சில விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணி இருந்தா எனக்கு ஹர்ட் ஆச்சு. இன்னுமே உங்களை பத்தி பின்னால பேசுறாங்க, உங்களை நீங்க வந்து ரொம்ப பெருமையானவங்களா, ரொம்ப ஹாஜரா வந்து ரொம்ப பெருமை பெரிய இது அவோட பேசலாம் பந்தா. அதுக்கு அந்த கேர்ள் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாவான். அழகா திறமையா பதில் கொடுத்துட்டேன். பட் ஸ்டில் வந்து ஏன் இப்படி ஆக்கள் புரிஞ்சு கொள்றாங்க இல்ல அப்படின்னு. நான் இன்னொன்று சொல்லட்டா, எனக்கு எதிரிகள் வந்து வெளியே இல்ல. எனக்கு இந்த ஹாஜராக்கு மாஷால வெளியால எதிரிகள் இல்ல. அப்படி கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருந்தாலும் அதால எனக்கு பிரச்சனையும் இல்ல. உண்மையாவே யாரு தெரியுமா என் எதிரிகள்? நண்பர்கள்னு பழகினவங்க, சொந்தம்னு பழகுறவங்க, பக்கத்து வீடுன்னு நம்பி இருக்கிறவங்க தான் எதிரிகள். ஏன்னா ஒரு முகத்தை என்கிட்ட காட்டுறீங்க, இன்னொரு முகத்தை வெளியில காட்டுறீங்க, இன்னொன்னு போய் கதைக்கிறீங்க. ஏன் இப்படி? உங்களோட சொசைட்டிக்குள்ள ஒரு கேர்ள், உங்களோட ஃபேமிலிக்குள்ள ஒரு கேர்ள், உங்களோட நட்புக்குள்ள ஒரு கேர்ள் ஒரு விஷயத்த பண்றாவா, எக்ஸெப்ட் பண்ணுங்க. இல்ல அது பிடிக்கலையா விட்டுட்டு போங்க, பிளாக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன எக்ஸெப்ட் பண்ண முடியலையா, ஃப்ரெண்டா எக்ஸெப்ட் பண்ண முடியலையா, பேசாதீங்க. பட் அதை விட்டுட்டு ஏன் கழுவி ஊத்தணும்? அது என்னைய பத்தி இப்ப கழுவி ஊத்தலான்றதுக்காக இப்ப பிள்ளைகளையும் டாக் ஆஃப் த டவுனா டாபிக்கு கொண்டு வரீங்க. இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணி பொறுத்துட்டு இருக்கவே மாட்டேன். ஆக்சுவலி எனக்கு என்னெல்லாம் சர்ப்ரைஸ் ஆகுதோ நான் அதை இனிமேல் பப்ளிக்கு தான் பேச போறேன். தெரியுமா, நான் வந்து எனக்கு அது ஹாப்பியா இருக்கு. எனக்கு வந்து என் மனசுக்குள்ள இருக்கிற நான் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போக வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் அவர்கிட்ட தனியா கன்சல்ட் பண்ணி ஃபீஸ் பே பண்ணி நான் தெரப்பி எடுக்கணும் இல்ல. எனக்கு உள்ள இருக்கிறது வெண்டிங் அவுட் பண்ணிட்டேன்டா, அது 10 பேருக்கு மெசேஜா போய் சேருதுண்டா, ஐ எம் ஹாப்பி. அதே மாதிரி தான் வந்து ஒருத்தர் தப்பு பண்றாங்க. இப்போ வெட்ட வெளியில விளங்குது தப்பு. சரியா சொன்னீங்க சிஸ்டர் ருவைசா, யூ ஆர் டெல்லிங் ரியாலிட்டி. மினி கேக்குறி உஷா, ஹாய் உஷா. ட்ரூ டியர், தப்பு பண்றாங்க. உஷாவை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது நிறைய விஷயங்கள். சில விஷயங்களுக்காக ஹாஜரா, சில பேருக்காக சில விஷயங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் பண்ணினா அது எனக்கு தான் தப்பா போய் முடியும், பேக் ஃபயர் ஆகும். நான் உண்மைக்கு பேசியிருப்பேன், நல்லதுக்காக பேசியிருப்பேன். நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க ஸ்கூல்ல இப்ப இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு ரீயூனியன் வச்சாங்க. ஓகேயா, அந்த ரீயூனியன்ல வந்து ஒரு வருஷமா ரெடி ஆகினாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணணும்டாங்க. கெஞ்சி 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 அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்க என்னைய இன்க்ளூட் பண்ணினாங்க. அப்பயும் சரி, எனக்கு உண்மையாவே ஐடியா இருக்கல. ஏன்டா எனக்கு பயம், எனக்கு உண்மையாவே ஒரு நட்புன்றதுக்குள்ளுக்கு போறதுக்குள்ள பயம். இது லவ் ஃபெயிலியர்ன்னுவாங்க தானே. அல்ஹம்துலில்லாஹ் என் வாழ்க்கையில நான் அப்படி ஒன்று அனுபவிச்சதே இல்ல, நான் பண்ணினதும் இல்ல, அது ஃபெயிலியர் ஆனதும் இல்ல. ஐ ஹாவ் நோ ஐடியா. ஆனா மத்த எல்லா ஃபெயிலியரையும் நான் பார்த்துட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர், ஃபேமிலி ஃபெயிலியர், பாண்ட் ஃபெயிலியர், நேபர் ஃபெயிலியர், என்ன வேற ஃபெயிலியர் இல்ல, அந்த உறவு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் எல்லாம் நான் ஐயோ எக்கச்சக்கமா பார்த்துட்டேன். சோ எனக்கு ஃபெட் அப். அப்போ அந்த குரூப்புக்குள்ள அந்த ரீயூனியன் கூட்டி அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி சரியா ரீயூனியனுக்கு 2 கிழமையும் இல்ல 10 நாளைக்கு உள்ளால அந்த ரீயூனியன் ஆர்கனைஸ் பண்ணின அந்த கேர்ளுக்கும் இன்னொரு கேர்ளுக்கும் சண்டை நடக்குது, கொடி பறக்குது. சண்டை எப்படி பறக்குதுண்டா, அந்த ரீயூனியன் ஆர்கனைஸ் பண்ணின கேர்ளே பேசுறா. அந்த கேர்ள் பேசின பேச்ச கேட்கலாது. ஓகே, அது அந்த ஏஜ பட்ட ஒரு புள்ளது, அது ஒரு அப்பாவி. அப்ப அந்த புள்ள பேசுது, இவளும் கொடுக்கறா பதில். இப்ப நான் வாய மூடிட்டு இருக்கலாம். ஆக்சுவலி நான் ஒரு கேள்வியை கேட்டுட்டு போயிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண போயிட்டு அது பிரச்சனையில வந்து இருக்கு. நான் கேட்ட கேள்வி எல்லாரும் போட்டோகிராஃப் தேடுறாங்க. போட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு எங்கட குரூப்லயும் ஒருத்தர் இருக்காங்க தானே, அவட ஹஸ்பண்டும் கேமராமேன் தானே, அவரு வந்து பேசலாம் தானே கேள்வியை கேட்டுட்டு அது ஒரு தப்பா தேடுறார்கள். அப்ப இவள அதுக்கு பதில் கொடு. நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, டிஸ்கஷன் போயிருக்கு. நீ தானே அவ தானே அது தானே கதை வந்தவும் அந்த கேட்ட புள்ளையோட ஹஸ்பண்ட், அந்த புள்ளையோட பேரை நான் அவட புள்ள ஹஸ்பண்டை யூஸ் பண்ணதுனால அந்த புள்ள வந்து பதில் கொடுத்திருக்கு. என் ஹஸ்பண்டுக்கு வர முடியாதுமா, ஏன்டா அவருக்கு வந்து அவர் தான் ரீயூனியன் டைம்ல புள்ளையில பாக்கணும்னு சொல்லும் போது இந்த ஆர்கனைஸ் பண்ணின கேர்ள் வந்து தாறுமாறா ஏச தொடங்குறா. அவக்கு வேற வேற விஷயங்கள் இருக்கு போல யாரோடையோ, அதை வந்து காட்டுறதுக்காக ஏச தொடங்குறா. ஐயோ, ஏச தொடங்கின ஏச்சி வந்து எங்க வரைக்கும்னா யாரும் பேசக்கூடாது. அவங்க யார் ரீயூனியனுக்கு எவ்வளவு காசு போட்டீங்களோ கொடுத்த காசு அளவுக்கு பேசுது. அப்ப அது எவ்வளவு ஒரு பிழையான பிரச்சனை பேச்சு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுல கேட்டதே 5000 ரூபாய் தான். ரீயூனியனுக்கு கேட்ட காசு 5000 ரூபாய். நானே 5000 ரூபாய் தான் கொடுத்தேன். அவ்வளவுதான் கேட்டாள்கள். ப்ரொஜெக்டுக்குன்னு கேட்டாள்கள் 10,000 கொடுத்தேன். அப்ப அதுக்கு வேற 10,000 கொடுத்தேன், இதுக்கு வேற 5,000 கொடுத்தேன். வேற எல்லாரும் 30,000 50,000 எல்லாம் போட்டாங்க. அப்போ 50,000 போடட்டும் 5,000 போடட்டும், போடாம சும்மா சரி வரட்டும்.
கூட படிச்ச பிள்ளைகள் காசோட பேசுறதா? அப்ப பேசின நிறைய விஷயங்கள் அதுல தப்பு. இவட சைடும் இருக்கு, அவட சைடும் இருக்கு. யார்ட சைடும் சரி பீல நான் கதைக்க போகல. ஏண்டா பேசினவ அப்ப பிரெக்னன்ட், சண்டை பிடிக்கிறவ பிரெக்னன்ட், அவ தான் ஆர்கனைஸ் பண்றவ. இப்ப இதை பார்த்துட்டு வந்து என்னோட சண்டைக்கு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு பிரச்சனையே இல்ல, ரைட்? அப்போ எனக்கு உடனே கால் பண்றா. இது வந்து யாருக்குமே தெரியும், நான் இது பப்ளிக்ல எல்லாருக்கும் சொல்றேன், நடந்த உண்மை. இப்ப அந்த ப்ரோக்ராம் அந்த பாட்டு ஏஜ் பட்டகளும் பார்த்து கொண்டு இருக்கலாம். எனக்கு உடனே அந்த சண்டை பிடிச்சவ வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணின பிரெக்னன்ட் மதர் எனக்கு கால் பண்ணி சொல்றா, ஹாஜ்ரா நீ வந்து கேள்வி கேட்டா, அவள் வந்து எனக்கு பதில் தந்தா, நான் வந்து சரியான கோவத்துல இருக்கேன், அவளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி குரூப்ல நிறைய பேர் என்னோட சண்டைக்கு வராள்கள், முன்னால் ஒன்று பேசுறார்கள், பின்னால் ஒன்று பேசுறார்கள். நீ வந்து எந்த காரணம் கொண்டும் இந்த கன்வர்சேஷன்ல வாய் போட வரக்கூடாது. யாருக்கு? எனக்கு சொல்றா. சொல்றது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் குரூப்ல அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்கன்னு நிறைய பேர் என்னைய பத்தி கதைச்ச கதையை சேர்த்து சொல்லிட்டான். அப்ப நான் வந்து ஓகே, ஐயோ இவ என்ன சொல்றா? அப்ப எங்கட வீட்டுல என்னைய பாக்குறதுக்கு அவ்வளவு ஆக்கள். நான் வெக்கேஷன் வந்து தானே, அப்போ எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்ப நான் சொன்னேன், சாரி எனக்கு கன்வர்சேஷன் சாட்டிங் எல்லாம் பார்க்க முடியாதுமா, எனக்கு கேட்கவும் முடியாது. சரி நீ பிரெக்னெண்டா இருக்க தானே, பொறுமையாயிரு, யாரோடைய சண்டைக்கு போகாத, நான் இந்த சாட்டிங்க்கு வர மாட்டேன்னு சொல்லி வாய மூடிட்டேன். ஈவினிங் வந்து சட்டை திறந்து பார்த்தா நானும் பார்த்தேன், சும்மா தான் சண்டை பிடிச்சிருக்கிறார்கள் போல, ஆர்கியூமெண்ட் போலண்டு. யாழ்லா காசை பத்தி பேசி, ஓ சோ பேட், யூ நோ, ஆஃபுல் லாங்குவேஜஸ் ஆல சண்டை கொடி கட்டி பறந்துருக்கு. அதாவது அத சண்டை பிடிச்சிட்டு எப்படிதான் வெக்கமான சூடு சொரணை இல்லாம எல்லாரும் போறாள்களோ, வாராள்களோ, சிரிக்கிறாள்களோ, பேசுறாள்களோ எனக்குடா தெரியா. அப்பயும் நான் வந்து ரெண்டு பக்கமும் பேசாம, பக்கம் பேசினா சண்டை வருண்டு, சரியில்லை தானே சொல்லி ஒரு பிரெக்னன்ட் மதர் அவளையும் இப்ப பிரெக்னன்டா இருக்கிறவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வரும் தானே, அப்ப அவளும் ஏன் கத்தினாட்டு தெரியும், அந்த அளவுக்கு ஏன் கத்தினாட்டு தெரியா. அப்ப நான் சொல்றேன் குரூப்ல, ஏமா எல்லாரும் பொம்பளை தானே இருக்கும், ஏன் இப்படி சண்டை பிடிக்கிறீங்க, மூட் ஸ்விங்ஸ் வரும், நீங்க பிரெக்னன்ட் இந்த அளவுக்கு கத்தி கதைச்சிருக்கீங்களே, ஓ இது கேட்கவே இல்லாம இருக்கு. சோ பிளீஸ் இவ என்னோட பேசவே நான் சொன்னதை நான் யாருக்கும் சொல்லல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஹாஜரான்றவ உங்களோட குரூப் ஒன்றுல இருக்கு, நான் எத்தனையோ குரூப்ஸ்ல இருக்கேன், எவ்வளவு ரெப்யூட்டட் மெயின்டைன் பண்ற சோஷியலி அக்செப்டடான மினிஸ்டர்ஸ் இருக்கிற குரூப்ல நான் இருக்கேன். will you believe it? ஸ்ரீலங்கால ஹைலி குவாலிஃபைட் எஜுகேட்டட் மினிஸ்டர்ஸ்ல இருந்து, டாக்டர்ஸ்ல இருந்து, ப்ரொஃபஷனலிஸ்ட் இருக்கிற ஒரு குரூப்ல நான் மெம்பரா இருக்கேன். தெரியுமா அதுல எப்படி இருக்கணும், எப்படி கதைக்கணும், முஸ்லிம் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் அதுல இருக்காங்க. will you believe? சரியா? எப்படி இருக்கணும், அது விமன் எம்பவர்மெண்ட் குரூப்ஸ்ல இருக்கு, எத்தனையோ குரூப்ஸ்ல என்னை ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு இது புதுனமா இருக்கு. இது வந்து ஒரு சாக்கடை மாதிரி சண்டையை பிடிச்சு வச்சு, அப்பயும் நான் இருக்கிற குரூப் சரி ஓகே, நான் ரெண்டு பேரையுமே ஓகே, இப்ப இவெண்ட் நடக்க போது 10 நாளையில எல்லாரும் சந்தோஷமா போவோமேன்னு நான் அங்க போய் பயான் பண்ணி எல்லாருக்கும் நல்லது சொல்லி அட்வைஸ் பண்ணி வச்சா, உடனே அந்த சண்டையை பிடிச்சவ குரூப்பை விட்டு போயிட்டா. அந்த குரூப்பை கூட்டி அவங்க தான் அங்க ஆர்கனைசர், அவங்க போயிட்டாங்க. எனக்கு பேச வேணாம்னு சொன்னாங்களே கால் பண்ணி, போயிட்டு நான் அவளை ஆட் பண்ண அவள் போறாள். சரி இவள்கிட்ட சண்டை என்னன்னு விளங்குதும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சும்மா இருந்தா, அந்த குரூப்ல இந்த அட்மின்ஸோட இவங்க எல்லாம் தான் டீம், ஆர்கனைசிங் டீம் இங்க இருக்கிறா, இதே நாட்டுல இந்த நாட்டுல தான் இருக்கிற அவள் வாரா காலையில வந்து எனக்கு ரிப்ளை பண்றா, நீங்க இப்படி போட்டிருக்கீங்க அப்படி போட்டிருக்கீங்க, ஹாஜரா நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், உங்களை பத்தி நான் கழுவி ஊத்தினேன் என்னைய பத்தி கழுவி ஊத்தினாலாம், என் கேரக்டரை பத்தி பேசினாலாம், ஆமா சாமி போட்டாலாண்டு. சண்டை பிடிச்சவ ஒத்தி, அதை கேட்டவ இன்னொத்தி, ரெண்டு பேரோட கதையும் முடிஞ்சு. சம்பந்தமே இல்லாம வந்தா பாருங்க இவள் குண்டை தூக்கிட்டு, எங்க இருந்துடிமா வாரீங்க இந்த மாதிரி. நான் இவெண்ட்டுக்கு என் புள்ளையில போறதுக்கு காசு கேட்டாள்கள், அதுக்கும் 6000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடி, அக்கௌண்ட் நம்பரை போடுங்க, நான் என் புள்ளையில கூட்டி வரேன், அதுக்கு 6000 என் டீச்சர்ஸுக்கு நான் என் புள்ளையில காட்டணும்னு ஆசையா இருந்து புள்ளையில கூட்டி போறதுக்கு என் புள்ளைகள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். என்னைய விட என்னைய ஃபோர்ஸ் பண்ணினது இந்த இவெண்ட்டுக்கு போகணுன்றது யாசிர், என் ஹஸ்பண்ட். நீங்க போய் தான் ஆகணும் ஹாஜரா. இதெல்லாம் ஏன் சொல்றேன்டா, சொசைட்டின்னு நாங்க சொல்லி வேலை இல்லம்மா, சுத்தி இருக்கிற ஆக்கள் முதலாவது திருந்தணும். என்ன மாதிரியான உலகத்துல நான் வாழ்றேன்றது எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. சம்டைம் ப்ரே பண்ணும் போது கேட்பேன், கடவுளே என்னை சீக்கிரமா எடுத்துரு, இந்த மாதிரி ஆக்களோட இந்த உலகத்துல நான் வாழ விரும்பவே இல்லை, சத்தியமா சொல்றேன். ஆக்சுவலி இந்த புள்ளையில நல்லா வளர்க்கணுமேன்றதுக்காக நான் வாழ ஆசைப்படுறேன், இல்லாட்டி சோ கரப்டட் பீப்புள் யூ நோ. அப்போ என் ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டாரு, ஹாஜரா நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரீயூனைட் ஆகணும், நீங்க நிறைய பேரோட விட்டு விலகிட்டீங்க, சோ எல்லாரோடையும் ஒதுங்காதீங்க, எல்லார்கிட்டையும் குறை நேரம் இருக்கும், நீங்க கோ ஹெட் அப்படின்னு அவரோட ஆசைக்காக சரி புள்ளையிலையும் சேர்த்து கூட்டி போனா, இவள் சொல்றா எப்படின்னா, என்னைய அவ ஏசினாவா, அது அவ ஏசினேட் இல்ல, டீமா
இந்த ஆர்கனைசிங் டீமா சேர்ந்து இந்த ஹாஜராவை ஏசினாங்களாம். அவ அதை சொல்ல வெக்கப்பட மாட்டாவான், வேதனைப்பட மாட்டாவான். நான் உங்களோட சோறையா சாப்பிடுறேன், உங்களோட புருஷன் எனக்கு சமைச்சு தராரா, எங்கட புருஷன் உங்களுக்கு புருஷன்ட பேரெல்லாம் இழுத்து பேசுறாள்கள். அதுக்கப்புறம் நான் என்னம்மா ஆச்சு உனக்கு, சம்பந்தமே இல்லாம நீ என்னம்மா இப்படி பேசுற அப்படின்னுட்டு நான் சொல்லிட்டேன், இந்த இவெண்ட்டுக்கு நான் வரல, என்னைய பத்தி பின்னால எல்லாம் கழுவி வேற ஊத்திருக்கீங்க, இவ சண்டை பிடிச்சா அவ சண்டை பிடிச்சா, சண்டை பிடிக்காத விமன் எம்பவர்மெண்ட், நாங்கெல்லாம் இப்படி இருக்கணும், சொசைட்டிக்கு இந்த மாதிரி இருக்கணும் மெசேஜ் கொடுக்கறேன்னா என்னைய இழுத்து போட்டு கதைக்கு என்ன இருக்கு, எந்த கேரக்டரை பத்தி கதைக்கு என்ன இருக்கு? நான் 10 ஹஸ்பண்ட் வச்சிருக்கிறோம்னா 15 பேரோட கதைச்சிட்டு இருக்கேனா, என்னடா இது கேரக்டரை பத்தி என்ன என்னத்தை பத்தி பேசுறார்கள்? கேரக்டர் கோவத்தை பத்தி தான் பேசலாம், வேற என்னத்தை பத்தி பேசலாம்? அடுத்தது என்னைய பத்தி ஏசுற கேங் எல்லாம் ஆமசாமி போட்டாலாம். அவட வாய்ஸ் நோட் எல்லாம் இருக்கு. ஐயோ அவளை இந்த துபாயில தான் வாழ்றா, என்ன வாழ்க்கைத்தான் வாழ்றாள்களோ தெரியாது. என்ன 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 திங்கிங், உங்களோட திங்கிங் எல்லாம் என்ன குப்பை திங்கிங்ல என்ன வாழ்றீங்க? அப்போ அது சொல்லதுக்கு அப்புறமா நான் வெக்கமான சூடு சொரணை இல்லாம இந்த இவெண்ட்டுக்கு வரணும். ஆனா உண்மையா நான் எனக்கு டீச்சர்ஸுக்காக எனக்கு போகணும். என் டீச்சர்ஸ் நான் 2010க்கு அப்புறம் நான் பாக்கல. 2010க்கு போறோம், நான் இந்த 15 வருஷத்துக்கு போறேன். என் புள்ளையில போய் ஏண்ட டீச்சர்ஸுக்கு என் புள்ளையில காட்ட நினைக்க, அதுக்கு தான் அவ பிளான் பண்ணிருப்பா. அவள்கிட்ட பிளான் தான் அது, அவளுக்கு விருப்பம் இல்லையா இருக்கும் நான் போறது. அங்க போன இங்க ஹாஜரா ஷைனிங் ஸ்டாரா ஆகிருவா, எல்லா டீச்சரும் ஆஜராவை புகழ்ந்துருவாங்கன்னு பயந்துருப்பாளா இருக்கும். சோ என்னைய தடுத்துட்டா, என்னைய சம்பந்தமே இல்லாம அந்த குரூப்ல சொல்லவே தேவையில்லை. நீங்களே சொல்லுங்க, அவ சொல்லணுமா இருந்தா எனக்கு கால் பண்ணி ஹாஜரா நான் உன்னைய பத்தி பேசின ஹாஜரா தப்பா என்னைய மன்னிச்சுட்டு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு பிரைவேட் மெசேஜ்ல போடலாம், ஹாஜரா உன்னைய பத்தி ஆமாசாமி போட்டேன். 40 பேர் இருக்கிற குரூப்ல சம்பந்தமே இல்லாமயே சொல்லணும். ஆனா அதை கேக்குறதுக்கு ஒரு நாய்க்குட்டி அந்த குரூப்ல இல்ல. நம்புவீங்களா? நான் போனேன் இந்த சண்டை பிடிச்சவர்களுக்கு ஏன் சண்டை பிடிக்க வேணான்னு சொல்லி அவள்களை விளக்க. ஆனா அவள்கள் சண்டை பிடிச்சவர்களும் சேர்ந்து கதைக்க தொடங்கிட்டார்கள், சிரிக்க தொடங்கிட்டார்கள், பழக தொடங்கிட்டார்கள். ஆனா என்னைய பத்தி ஏசினாள்களே, ஏசினு சொன்னாலே அவள்கிட்ட போய் யாராவது கேட்டாள்களா? ஏன் நீங்க சொல்றீங்கடா ஹாஜராவை பத்தி பேசினேன், பின்னால பேசினேன், யாரு உங்களோட டீம்? அப்புறம் இந்த கேர்ளுக்கு நான் கால் எடுத்து கேக்குறேன், ஏமா நீங்க எல்லாம் டீம் போட்டீங்க ரீயூனியன் செய்யறதுக்கா இல்லாட்டி இந்த ஆஜராவை ஏசுறதுக்கா? ஆஜராவை ஏசுறதுக்கு, ஆஜராவோட கேரக்டர் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு பின்னால பேச கழுவி ஊத்தண்டு? அதுவும் பெருமை பேசுறாள்கள். பின்னால கழுவி எந்த மாமிசத்தை சாப்பிட்டதுக்கு பெருமை வேற, மேய்க்கிற எருமையில இவளுகளுக்கு பெருமை. அப்போ இதுல வேற அப்படி சொல்றதுனால அவட ஹஸ்பண்ட சாப்பாடு அவருக்கு கிடைக்காம போகாதா? அவட ஹஸ்பண்ட் அவளை வேணாடு சொல்லிருவன்றல என்கிட்ட கேக்குறா. உங்களோட ஹஸ்பண்ட் உங்களை வேணாடு சொல்லுவாரா? ஏன் ஹஸ்பண்ட்? இதெல்லாம் என்ன குரூப்ல கதைக்கிற கதைகளா? சரி, விடிய ராமாயணம் இவளுகளோட சரிப்பட்டு வராதுன்னு நான் குரூப்பை விட்டு விலகினேன் தான். எவ்வளவு ஏன் ஃப்ரெண்ட்ஸ் சரி சொன்னாங்களா, ஐயோ ஹாஜரா ஓகே ஹாஜரா அவ ஒரு பைத்தியம், அவ பேசிட்டு போட்டும், நீங்க வாங்க இவெண்ட்டுக்கு, நாங்க இருக்கோம் தானே உங்களோட ஃப்ரெண்டு, எவ்வளவு ஒத்தி கூப்பிட்டாளா? ஒரு 3 பேர் வந்தாள்கள். வேணா சாமி என்ன விட்டா போதும், இதுக்கு இப்படா போகல அந்த இவெண்ட்டுக்கு போகல. அதே டைம்ல தான் எனக்கு வேற ஒரு அவார்ட் கிடைச்சிச்சு, தெரியும் தானே எல்லாருக்கும், அதுவும் தெரியும். அதையும் பந்தியா எழுதினேன். அதையும் எழுதின போறத என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சு. சோ அநியாயம் நடக்குது. அதுல வேற என்னைய படிச்சு தந்த ஒரு டீச்சர், கிரேட் 1 to 5 என்னைய படிப்பிச்ச டீச்சர் நினைச்சிட்டாங்க ஹாஜரா யாரோட அதே போய் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஹாஜரா சண்டையை பிடிச்சிட்டான்னு. ஹாஜரா யாரோட சண்டையை பிடிச்சா? சண்டையை விளக்க போனா. அப்போ அந்த டீச்சர் நினைச்சிட்டாங்க ஹாஜரா யாரோட சண்டையா இருந்தாலும் எங்களை பார்க்க வந்திருக்கணும் தானே. எப்படி நான் அடிக்கிறது? இவளுகள் எல்லாருக்கும் என்னைய விருப்பம் இல்ல, இவளுகள் எல்லாரும் பின்னால பேசுறாள்கள், இவர்கள் எல்லாரும் கழுவி ஊத்துறாள்கள். நான் என்னைய கண்டா பிடிக்காது, ஹாஜராண்ட பேரை கேட்டா பிடிக்காது, நான் என்னைய சொல்றது நான் சண்டை பிடிக்கிறேன். எப்படி நான் போய் இந்த இவெண்ட்ல போய் இந்த ரீயூனியன்ல போய் சிரிக்கிறது? ஹாஜரா உயிரோட இருக்காளா செத்தாளான்னு கூட எவளுக்கும் கவலையும் இல்ல, பாக்குறதும் இல்ல, கேக்குறதும் இல்ல. ஏண்டி போய்க்கு நடிக்கிறீங்க? ரீயூனியன் எல்லாரோட ஸ்கூல்லையும் வைக்கிறீங்க. உண்மையாவே அன்பால யாரு போறீங்க? எத்தனையோ ரீயூனியன் பொம்பளைகள் எனக்கு மெசேஜ், நீங்க ரீயூனியனை பத்தி பேசுனீங்க தானே ஹாஜரா, பிளீஸ் ஏண்ட பிரச்சனையை போடுங்க ஹாஜரா, ஏண்ட பிரச்சனையை சொல்லுங்க ஹாஜரா அப்படின்னு எத்தனை பேர் தெரியுமா? ரீயூனியன் ஒரு டிராமாவை வச்சு எவ்வளவு பேர் எத்தனை பேர்ட்ட மனசு நோகடிக்கிறீங்க. ஏழை பணக்காரி பாக்குறீங்க, காசை பாக்குறீங்க, காசு இருக்கிறவருக்கு ஒரு மூஞ்ச காட்டுறீங்க, இல்லாதவளுக்கு ஒரு மூஞ்ச காட்டுறீங்க. சோஷியலி நல்ல ரெகக்னைஸ்டா இருந்து அவளை வெட்டி போடுறீங்க. 5000 ரூபாய் கொடுத்த நீ 5000 ரூபாய்க்கு மட்டும் பேசிட்டு சொல்றாவா இருந்தா அவட இவெண்ட்டுக்கு போறதுக்கு அவ்வளவுக்கு கேவலப்பட்டு போகணுமா? அதுதான் நான் ஏன் 5000 ரூபாய் தூக்கி கொடுத்தேன். நீங்க எல்லாரும் கொண்டாடுங்க அந்த 5000 ரூபாய் வச்சு, சாப்பிட்டாலும் சரி செத்தாலும் சரிட்டு. நானும் அதுக்கு ஏச்சப்பட்டுட்டு போனேன்டா, அதை விட ஏசுவார்கள். இவளை பத்தி ஏசினதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு போனா பாருங்கண்டு. இல்ல உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? உங்களோட பொய் உங்களே சாகடிக்காதா? உங்களோட வாயே உங்களுக்கு உங்களோட மனசாட்சி நோகாதா? இதை யாராவது பாக்குறவங்க இருந்தா இந்த லிங்க கொண்டு போய் போடுங்க. பாக்கல பாதி பேருக்கு, ஏன்னா எல்லாரும் பிளாக். நோகாதா?
அதே மாதிரி என்னையோட ஃப்ரெண்டுன்னு பழகுறார்கள். 10 முகம், எனக்கிட்ட ஒரு முகம், அவகிட்ட ஒரு முகம், அவகிட்ட முகம். அதுல வேற இந்த ஆர்கனைஸ் பண்ற கேர்ள் எல்லாருக்கும் கால் பண்ணி என்னைய போட்டு கொடுத்துருக்கா. அவ்வளோ பேரு சொல்றாங்க உங்களை பத்தி சொன்னா. ஆனா எனக்கிட்ட கால் பண்ணி அவ்வளோ பேரை பத்தி எனக்கிட்ட சொல்றான். ஏன் இப்படி? எனக்கு ஐ கான்ட் டைஜஸ்ட். தயவு செஞ்சு இந்த மாதிரியான பிளேக்குள்ள என்னைய மாட்ட வேணாம். ஓகே, இனிமேல் எவ்வளெல்லாம் பேசுறீங்களோ அவட பேரை சொல்லி அவட போட்டோவை போட்டு இனி பேசுவேன். ஓகே, ஏன்னா நான் அந்த நிலைமையில பொசிஷன்ல இருக்கேன். மாஷாஅல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா சோசியல் மீடியா உங்களோட அப்பனூட்டு சொத்தான்னு கேட்டா நினைச்சுக்கோ. உங்களோட வாய்ஸ் நோட் இருக்கு, ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க கழுவி ஊத்துறது இருக்கு, எல்லாம் இருக்கு. சோ இனிமேலும் வந்து இந்த அழுதுட்டு ஐயோ அவ பேசுறா, இவ பேசுறாளே, அவ என்ன மனசு ஓடிக்கிறா, நான் சாக போறேன். தற்கொலை ஏன் ஆக்கள் பண்றாங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன். சத்தியமா தற்கொலை பண்ற அளவுக்கு செய்வாளுகள். ஏன் உங்களுக்கு வலிக்குது? அதே மாதிரி நான் யாருக்குமே ஒண்ணுமே பண்ணல. வரமாட்டார்கள் பேச. அந்த 40-20 பேர் அந்த குரூப்ல இருக்கிறார்கள். அவ்வளவு பேர் பேரை நான் சொல்லுவேன். ஒரு 3 புள்ளைகள் வந்துச்சு. அநியாயம் சொல்லவே கூடாது. ஏன்னா அந்த புள்ளைகள் தப்பு செய்யாத புள்ளைகள் தானே. வந்து கதைக்குதுகள், வாங்கலே இவெண்ட்டுக்கு வாங்கலேண்டு. வாய்ஸன் எனக்கு நடிக்க தெரியா? அதே மாதிரி இந்த மாதிரி இப்படி பேசத்தான் தெரியும். ஃபேஸ் டு ஃபேஸ் பேசத்தான் தெரியும். ஓகே, பொய் பேச தெரியா? யாராவது பொய்ன்னு சொன்னா இப்ப தைரியமானவர்களா இருந்தா கமெண்ட்ல வந்து போடு. இல்ல இப்படித்தான் நடந்துச்சு அப்படித்தான் நடந்துச்சுன்னு போடு. அப்ப அதுக்கு ரிப்ளை பண்றேன். அவளுக்கிட்ட போய் மனசுல வச்சுக்கோ, நான் உனக்கு சொல்றேன். எனக்கு கால் பண்றது மனசுல வச்சுக்கோ ஆஜரா, யார்கிட்டயும் சொல்லாத, அவ உனக்கு இப்படி சொன்னா. அங்க போய் அவளுக்கிட்ட நல்லவள் டீச்சர்ஸ் கிட்ட போய் போட்டு கொடுத்திருக்கா. டீச்சர்ஸ் கூப்பிட மாட்டேன்டாளுகள். இந்த இவெண்ட்டுக்கு கூப்பிடவே மாட்டேன்டாளுகள். காசு இல்லைன்டாளுகள். டீச்சர்ஸ் கூப்பிட மாட்டேன்டாளுகள். டீச்சர்ஸுக்கு சோறு போட வழி இல்லைன்டாளுகள். எல்லாம் சொன்னாளுகள். நான் தான் சொன்னேன் டீச்சர்ஸ் வராத இவெண்ட்டுக்கு நான் வரமாட்டேன்ட்டு. அதுக்கு பிறகு வந்து சொன்னாளுகள் டீச்சர்ஸை கூப்பிட்டுட்டீங்க, உங்களுக்காக நாங்க வீடா போய் டீச்சர்ஸை கூப்பிட்டுட்டோம், இப்ப நீங்க வரமாட்டேன்னு சொல்லல, அது நீங்க வந்தே ஆகணும்டாளுகள். சரி டீச்சர்ஸை கூப்பிட்டுட்டீங்க தானே, சரிமா நான் வாரேன்னு சொன்னேன் மறுபடி. அதெல்லாம் டீச்சர்ஸுக்கு தெரியா? டீச்சர்ஸ் சொல்லி டீச்சர்ஸுக்காக போராடினது நான் குரூப்ல. ஒரு டீச்சர்ஸுக்கு சால்வை போடணும்டாள்கள். ஏன் போடுறீங்கன்னு கேட்டேன். 3 மாலையை கேட்டாள்கள், 3 முக்காட கேட்டாள்கள். என்னதுக்கு கேக்குறீங்க, யாரு டீச்சர்ஸ்க்கு சால்வை போடுறீங்கன்னு கேட்டேன். மாலை எதுக்குன்னு கேட்டேன். அப்ப ஒரு விஷயத்தை எதிர்த்து கேக்குறவங்க தப்பு. உண்மையா ஒரு விஷயம் எதுக்குன்னு கேக்குறவங்க தப்பு. அப்ப எந்த கூட்டத்திலயுமே யாரும் எதிர்த்து பேசக்கூடாது. நான் வந்து மினிஸ்டர்ஸ் பேசினாலே மினிஸ்டர்ஸுக்கு ஏசி பேசுறேன். என்ன நீ என்ன பெரிய நீ ஸ்ரீலங்கா ஜனாதிபதியா? நீ ஒரு குரூப்ப வச்சிருக்க, நீ போடுற ரூலுக்கு எவ்வளவு கேட்க கூடாது, கேள்வி கேட்க கூடாது. நீ என்ன அடக்க சர்வாதிகாரியா? அதே மாதிரி மாமி, அவ பெரியம்மா, சித்தி, மாமா, அப்படி இப்படின்னு என்ன சர்வாதிகாரியா? உங்களோட வயசுக்கு மரியாதை தரலாம், உங்களோட வேலைக்கு மரியாதை தரலாம், உறவுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். காலில் வேணாலும் விழுவேன். அநியாயத்துக்கு ஒரு நாள் போகலாம். தப்புன்னா தப்பு தான். யாரு தப்புனாலும் ஏன் தப்புன்னு தான் கேட்கணும். அப்ப நீ ஒரு குரூப்ல சால்வையை கேட்பீங்களா? அப்ப நான் கேக்குறேன், நான் சொல்றேன், நீங்க வந்து அப்படி பொன்னாடை போட்டு மாலை போடுறதா இருந்தா அந்த ஒரு மிஸ் இருக்காங்க, 1 to 5 படிப்பிச்சாங்க, கனகா மிஸ். கனகா மிஸ்ஸுக்கு தான் சால்வை போடணும் ஏஜ் படி பாத்தீங்கண்டா. ஏன் நீங்க இந்த டீச்சருக்கு போடுறீங்கடா? அவங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனா, அவங்களுக்கு ஏதாவது விஷயமா அப்படின்டா சொல்லுங்க, என்ன விஷயம்னு கேட்டேன். அது ஒரு தப்பா? அதையும் போய் அதே டீச்சர்ட்ட போட்டு கொடுத்திருக்கா மிஸ். எங்கட ஆர்ட் டீச்சர் அவங்க அனுஷா மிஸ்னு சொல்றாங்க, அவங்கள்ட்ட போய் போட்டு கொடுத்திருக்கா. மிஸ் ஆஜரா வந்து உங்களுக்கு சொல்றா வந்து உங்களுக்கு பொண்ணாட போடக்கூடாதா, கனகா மிஸ்க்கு தான் போடணுமாண்டு. டீச்சர்ஸ் கிட்ட போய் போட்டு கொடுத்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? வலிக்கும் தானே. ஐயோ, அவங்களும் ஆர்ட் டீச்சரும் அவங்களும் என்னைய வளர்த்தாங்க, அந்த கனகா மிஸ்ஸும் என்னைய வளர்த்தாங்க. அவங்ககிட்ட போய் போட்டு கொடுத்த நான் போட வேணாம்னு சொல்லவே இல்லை. இந்த வாயால நான் அந்த வாய்ஸ் நோட்டை கூட டிலீட் பண்ணி இவர்கள் கொண்டு போய் டீச்சர்ட்ட போட்டு காட்டிடுவாளுகள். நான் கேக்குறேன், ஏன் நீங்க போடுறீங்க? அனுஷா மிஸ்க்கு எதுக்கு போடுறீங்க சால்வைய? சொல்லுங்க, ரீசனை சொல்லுங்க. வேற யாருக்கு போடுறீங்க? பிரின்சிபலுக்கு எல்லாம் போடுறேன்டாளுகள். சரி, பிரின்சிபலுக்கு போடுறேன்னு எத்தனை பிரின்சிபல்? பழைய பிரின்சிபலுக்கு போடுறீங்களா, இப்ப இருக்கிற பிரின்சிபலுக்கு போடுறீங்களா? கேட்க கூட. கேள்வி கேட்டா கெட்டவள். இப்ப நான் கெட்டவ தான். ஹாஜரா பப்ளிக்ல பிரைவேட்டா குரூப்ல நடந்ததெல்லாம் பப்ளிக் பண்றான்னு சொல்லுவாளுகள். சொல்லுவேன், நோ ப்ராப்ளம். என்னைய பொத்தி நான் பொத்திட்டு தானே குரூப்ல இருந்தேன். பொத்திட்டு இருந்து செய்யாத எல்லாத்தையும் செஞ்சேன்னு சொல்லி சண்டை பிடிச்சவள் எல்லாம் இப்ப குரூப்ல இருக்கா. குரூப்ல நான் வந்ததுக்கு அப்புறம் அவன் எனக்கு கால் பண்ணி சொல்றா, ஹாஜ்ரா நான் உன்னைய குரூப்ல ஆட் பண்ண மாட்டேன், ஒரு 4-5 நாள் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் பாப்போம், ஏன்டா குரூப் இப்பதான் அமைதியா போகுதான்.
ஹாஜரா இல்லாம குரூப் அமைதியா போகுது. அப்ப நான் தான் பிரச்சனை. பிடிச்சவளே அவள் தான் ரவுடி மாதிரி சண்டை பிடிச்சிருந்தா. அப்படியெல்லாம் நான் சண்டையே பிடிச்சிடலன்னு சொல்லணும் யாரோடையுமே தன்மானத்தை இழுத்து காசை இழுத்து ஹாஜரா ஏசினாண்டு ஐ ஹாவ் நோ ஐடியா, ரைட்? அப்போ மனசு நோவு கூடாது நாங்க எல்லாரும் மனசையும் நாங்க பார்த்தா நீங்க எல்லாம் வச்சு மனசை அரைச்சி ஆட்டைக்கு வெளியே கிழிச்சு எடுத்து சட்னியை அரைச்சி நல்லா தொட்டு நக்கி சாப்பிட்டுட்டு போவீங்க. நாங்க அதே ஹாட்டை வலிக்குதுன்னு அழுது தேய்ச்சி இருக்கணும். உள்ள டீச்சர்ஸ் கிட்ட கெட்ட பேரு, சுத்தி இருக்கிற கேங்கு கிட்ட கெட்ட பேரு. கடைசியில சொல்லியிருக்காங்க அதே ஈவெண்ட்ல போய் ஹாஜரா பெருமை, ஹாஜரா எங்களெல்லாம் வித்தியாசமா தான் ட்ரீட் பண்றது, ஹாஜரா வரமாட்டாங்க, கலர்ஸ் சேர மாட்டாங்கன்னு வாயெல்லாம் புழு கொட்டணும். யாரு தப்பா நினைச்ச டீச்சர்ஸ்க்கு போய் எனக்கு சொல்லலுமா? இல்ல ஒவ்வொரு டீச்சர்ஸா போய் எனக்கு மன்னிப்பு கேட்கலுமா? டீச்சர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு கவலை இல்ல. டீச்சர்ஸ் நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன், நான் என்ன நிலைமையில வளர்ந்து வாரேன்றது டீச்சர்ஸ்க்கு நான் கொடுக்குற மரியாதை. அவங்க படிச்சு கொடுத்த புள்ள சொசைட்டில ஒரு நல்ல புள்ளையா இருக்கேன், 4 பேருக்கு நல்லது பண்றதுன்றது தான் டீச்சர்ஸுக்கு நான் கொடுக்குற பெருமை. டீச்சர்ஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்கறது இல்ல பெருமை. போர்வையை போத்த மாட்டேன்னு சொல்லிட்டு நீ பொன்னாட போத்துறதுன்னா 40 பேருக்கும் போத்து, கூப்பிடுற டீச்சர்ஸ் எல்லாருக்கும் போத்து. அதே எல்லார்கிட்ட ஒரு பொன்னாடையை வாங்கி கேளு, நாங்க எல்லாரும் வந்து போத்துவோம். 3 பொன்னாட உனக்கு பிடிச்ச டீச்சருக்கும் உனக்கு பிடிச்ச ஆக்களுக்கும் தாண்டா. அதே அநியாயம். கேள்வி கேட்க கூடா? எவ்வளவு கேட்டிருக்கா, எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க, கேட்ட ஒத்தட பேர் வரல. கேட்ட இந்த ஹாஜராட பேர் மட்டும்தான் அந்த டீச்சர்ட்ட போய் மாட்டி கொடுத்து அந்த டீச்சர் என்கிட்ட கேக்குறாங்க. எப்படி இருக்கும்? அதே மாதிரி அந்த 1 to 5 படிப்பிச்ச அந்த டீச்சர் என்னோட பேசுறதே இல்ல. அவங்ககிட்ட போய் என்னத்த சொல்லி வச்சாளுகளோ? எனக்கு இப்ப யாரு இதெல்லாம் பாக்குறீங்க? எனக்கு என் ஸ்கூல் நான் சொல்லவா? என் ஸ்கூல நான் அழிச்சிட்டேன். என்னை யாராவது கேட்டீங்கன்னா நான் வந்து கணபதி வித்யாலய ஹமீடியல் ஹுசைனியா விவேகானந்த முஸ்லிம் லேடிஸ் ஃபாத்திமா இல்மா ஹிந்து ராமநாத கிருஷ்ண என்னத்தையாவது போட்டுக்கோங்க, வித்யாலயம் போட்டுக்கோங்க, ராயல் காலேஜ் சரி போட்டுக்கோங்க. என் பேர்ல இவ்வளவு ஸ்கூல்ஸ்லயே நான் படிச்சேன்னு போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு ஏண்ட ஸ்கூல் ஆண்டு மட்டும் என்கிட்ட கேட்றாதீங்க. அந்த ஸ்கூலுக்கு நான் எதுவும் பண்ணல, நானும் ஸ்கூலுக்கு எதுவும் பண்ணல. பிரச்சனை. சோ எங்கேயோ தொடங்கி நான் எங்கேயோ விட்டு இந்த 2 இன்சிடென்ட்டும் என் மண்டையில சப்ரஸிங் இமோஷன்ஸ். சோ இது பெண்களால செய்யறது, அது ஸ்ட்ராங்கான வில்ஃபுல் உமனுக்கே செய்றீங்கன்னா நான் விட மாட்டேன். அது எந்த ரூபத்துல வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட் ரூபத்துல வந்தாலும் சரி, ஸ்கூல் ரூபத்துல வந்தாலும் சரி, உறவுகள ரூபத்துல வந்தாலும் சரி, இதே மாதிரி நீங்களும் எதிர்த்து பேச பழகுங்க. அப்போ எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க வாய மூடுவாங்க. பேசுறேன் மன்னிச்சுட்டேன். என்ன ஏசுனாதரா? அவ ஏசினாவா, இவ கேட்டவளும் மன்னிச்சுட்டாவ. என்னடா நடிப்பு இது? இடையில சண்டை பிடிக்காதுன்னு சொன்ன வந்த நாயனா குரூப் விட்டு போனதுக்கு போய் சொல்லியிருக்கார்கள். இவட வேலையே இதுதானுண்டு. தைரியம் இருக்கிற எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கிட்ட டிரெக்டா பேசவா. எந்த பேரை யூஸ் பண்ணி டீச்சர்ட்ட போறேன், அவள்கிட்ட போறேன், இவள்கிட்ட போறேன், அங்கால பேசுறேன், இங்கால பேசுறேன் என்ன ஆணியையும் யாரும் புடுங்க முடியாது. சாரி, ஓகே, செய்யவே முடியாது. அதே மாதிரி உறவுகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இனி பயம் வரணும். பேச பயப்படுங்க, பரவாயில்ல. இல்லாட்டி என்னோட பேசாதீங்க, நோ ப்ராப்ளம். எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் தான் எனக்கு தேவை. எனக்கு இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் தான் தேவை. சோ அந்த குரூப்பும் இல்ல, முழு எக்ஸஸ். என் நண்பர்கள் சொல்ற உயிர் நண்பிய கூட நான் பிளாக்ல தான் வச்சிருக்கேன். உயிர் நண்பியோட பேசினா கூட ஸ்கூல் கதையை கொண்டு வந்து தருவாளோன்ற பயத்துல அவளையும் பிளாக்ல தான் வச்சிருக்கேன். அவளோட எந்த சண்டையும் இல்ல, நான் நேரா கதைப்பேன். அதே மாதிரி என் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா கேர்ள்ஸோடையுமே நான் நேர்ல ஃபேஸ் டு ஃபேஸ் எங்க ஸ்ரீலங்கால கண்டாலும் நான் அவங்களோட கதைப்பேன். நீங்க அபுதாபிக்கு வந்தா கூட வாங்க, சண்டே எல்லாம் பார்க்க மாட்டேன், கதைப்பேன். எல்லாரோடையும் பேசுவேன். ஓகே, யாரோடையும் நான் பகை இல்ல, எல்லாரோடையும் பேசுவேன். ஆனா என்னைய பேசினா இப்படித்தான் வச்சு செய்வேன். ஓகே, இனி இதுல எல்லாம் நான் பேருக்கு சொல்லல. ஆனா பயந்து பழகுங்க. ஹாஜராண்ட ஒரு பயம் இருக்கணும், ஹாஜராட தைரியத்துக்கு பயம் இருக்கணும், ஹாஜராட உண்மைக்கு பயம் இருக்கணும். ஹாஜரா கிட்ட கதை சொன்னா போய் இன்னொருத்திக்கிட்ட போட்டு கொடுக்க மாட்டான். ஆனா இத மாதிரி ஓப்பனா சொல்லுவா. ஏன்னா நீ போய்க்காரி. நீங்க ஒரு கவலையை வந்து என்கிட்ட சொல்லுங்க, அது என் ஹார்ட்டுக்குள்ளுக்கு இருக்கும், செத்தாலும் வெளியே போகாது. என்னையவே போட்டு கொடுத்துட்டு எவ்வளவு நீ டான்ஸ் ஆடினன்றது உனக்கு கடவுள் கட்டாயம் காட்டுவாரு. அந்த நாள் உண்மையான நாள் இங்க இல்லாட்டியும் என்னையோட படிச்சவங்க நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. அதே மாதிரி என்னோட சொந்தக்காரவங்க, என்னையோட இருக்கிற சொந்தக்காரவங்க எல்லாருமே அந்த பொம்பளையோட முகத்தை பாப்பாங்க. இங்க பாக்காட்டியுமே கடவுள் காட்டுவாரு டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல. அப்ப நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க, இந்த புள்ள இவ்வளவு வேஷம் போட்டாளா, இவெண்ட் சொல்லி எல்லாரும் நெஞ்சை நக்க போறது. நல்லவ மாதிரி வேஷம் போட்டு நடிச்சாலும் டேஷ் தான் உண்ட மூஞ்சி. ஆனா எனக்கு தந்திருக்கீங்களே மூஞ்சி கெட்ட வேண்டிய. இட்ஸ் ஓகே, பேசு. நீ பேசுனதுனாலதான் நீ பொத்திட்டு இருக்க. நீயும் அவளும் சொன்னவ எல்லாரும் சேர்ந்து பேசிருப்பீங்க. அத்தை எல்லாரும் பொத்திட்டு இருக்கீங்க.
எனக்கு பிரச்சனையே இல்ல. யாரு போய் பாருங்க, போய் லிங்க் அனுப்புங்க, ஹாஜரா இப்படி கதைக்கிறேன்டுங்க. இந்த தைரியம் சொசைட்டில ஒவ்வொருத்தருக்கும் வரணும். ஒன்ன நீ விட்டு கொடுத்து வாழணுமா இருந்தா நீ வாழாத. ஒவ்வொரு மனுஷரும் பாக்குற பொம்பளைகளுக்கு சொல்றேன், உங்களை விட்டு கொடுத்து தான் நீங்க இந்த உலகத்துல வாழணும். ஏன் வாழணும்? நான் விட்டு கொடுத்து வாழ மாட்டேன். நான் விட்டு கொடுத்து வாழ வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க கடவுளை நம்பி வாழ்றோம். எவளையும் நம்பி வாழல. அன்புக்கு அடிமை, நட்புக்கு நான் அடிமை. நான் நட்புனா நான் எவ்வளவு ப்ரிஷியஸா எவ்வளவு இருப்பேன்ன்றது என்னையோட அன்பா பழகுறவங்களுக்கு தெரியும். அப்பா ஐயோ டயர்ட் ஆயிருச்சு. பாக்கல இருக்கனா வேற எங்கேயா இருக்கனா ஃபீல் ஆகிற அளவுக்கு எனக்கு